வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம எப்பயும் போல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. இடம் சென்னை மெரினா கடற்கரை. அந்தி சாயும் நேரம். ஜன நடமாட்டம் அதிகம் உள்ள மெரினாவின் காந்தி சிலை அருகே காதலன் வருகைக்கு காத்துக் கொண்டிருந்தாள் மேகலா. முகத்தில் சற்றே கவலையின் சாயல். பரனுக்காக அரை மணி நேரத்துக்கு மேலாக காத்துக் கொண்டிருந்தாள். ச்சே, இவன் இவ்வளவு லேட் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா பேசாம வராமலேயே இருந்திருக்கலாம் என்று மனதுக்குள் அவனை திட்டியபடியே காத்துக் கொண்டிருந்தாள். நேரம் 7:10 என்று கடிகாரம் காட்டியது. 7:30 மணி பஸ்ஸையும் விட்டுட்டா அப்புறம் ஹாஸ்டலுக்கு டைமுக்கு போய் சேர முடியாது. இன்னும் 10 நிமிஷம் பார்த்துட்டு வரலன்னா பேசாம கிளம்பி போயிடலாம் என்று முடிவு செய்து காத்துக் கொண்டிருந்தாள். அலைபேசியில் அழைத்து பேசலாம் என்றால் அவள் கைபேசியில் சார்ஜும் இல்லை. மேலும் 10 நிமிடங்கள் காத்திருந்தும் அவன் வராததால் எழுந்து கிளம்பினாள். பஸ் நிறுத்தத்திற்கு அருகில் வர வர அவள் ஏற வேண்டிய பஸ்ஸும் வந்தது. ஓடிச் சென்று ஏறி ஜன்னல் அருகில் இடம் பார்த்து அமர்ந்தாள். 8 மணிக்குள் விடுதியில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் வார்டன் பிசாசு பிராண்டி விடும் என்று நினைத்தவாறு பயணத்தை தொடர்ந்தாள். என்ன ஆச்சு இந்த பரனுக்கு? வரச் சொல்லிட்டு வராம இருக்க மாட்டானே! ஏதும் பிரச்சனையா? தெரியலையே! ச்சே! இன்னைக்கு எல்லாமே சொதப்பல் தான் என்று சலித்துக் கொண்டாள். கண்டக்டர் அருகில் வரவே அடையாருக்கு ஒரு டிக்கெட் வாங்கிக் கொண்டாள். பரன் அவளது காதலன். 2 வருடங்களுக்கு மேலாக இருவரும் காதலித்து வருகின்றனர். அவனுக்கு சொந்த ஊர் திண்டுக்கல். வேலையின் காரணமாக சென்னையில் தங்கியிருக்கிறான். இவளுக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி. விடுதியில் தங்கி ஒரு கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசராக பணிபுரிகிறாள். பள்ளி படிப்பை திருநெல்வேலியில் முடித்துவிட்டு கல்லூரி படிப்பை திருச்சி சாரதா கல்லூரியில் முடித்தாள். ஹாஸ்டல் வாசம் அவளுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் வீட்டில் அடம் பிடித்து ஹாஸ்டலில் தங்கி படித்தாள். படித்தவுடன் வேலையும் கிடைத்துவிட்டது. சென்னைக்கு வந்து வாசுகி பெண்கள் விடுதியில் தற்சமயம் தங்கியிருக்கிறாள். பரனை நூலகம் ஒன்றில் அடிக்கடி சந்தித்ததன் விளைவாக இருவருக்குள் ஏற்பட்ட நட்பு காதலாக மலர்ந்தது. வார இறுதி நாட்களில் இருவரின் சந்திப்புகளும் நிகழும். நாளை ஞாயிற்றுக்கிழமை. அவன் ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது. அதனால் அவளை இன்று மெரினாவுக்கு அழைத்திருந்தான். அவளும் கால் கடுக்க நின்று பார்த்தும் வரவே இல்லை. அவளும் கிளம்பி விட்டாள். அடையாறு வந்ததும் இறங்கி நடந்தாள். அன்று அமாவாசை நாள் என்பதால் தெருவில் இருள் முகாமிட்டிருந்தது. சிறிது தூரம் நடந்திருப்பாள். யாரோ தன்னை பின்தொடர்வதாக உணரவே நின்று திரும்பி பார்த்தாள். யாருமே தென்படவில்லை. மீண்டும் நடக்கத் தொடங்கினாள். மெல்லிய அச்சம் அவளுள் பரவியது. கடவுளே, இன்னும் 10 நிமிஷம் நடக்கணுமே என்று எண்ணியபடியே நடையின் வேகத்தை அதிகரித்தாள். இன்னைக்கு பார்த்த தெருவே வெறிச்சோடி கிடக்குது. மேலும் 2 நிமிடம் நடந்திருப்பாள். யாரோ தன்னை தொடர்வதை மீண்டும் உணர்ந்தாள். இந்த முறை உறுதியாகவே தெரிந்தது. இதய துடிப்பு அதிகரித்தது. ஒரு உருவம் தன்னை நோக்கி வருவதை அறிந்து ஓடத் தொடங்கிய வேளை பின்னந்தலையில் அதிவேகமாக யாரோ பலமாக தாக்கியதில் திரும்பி பார்த்தாள். அதற்குள் அந்த உருவமும் அவளை நெருங்கிவிட்டது. அருகில் தெரிந்த உருவத்தை உள்வாங்கி அடையாளம் அறிந்தபோது பயங்கர அதிர்ச்சி அவளை தாக்கியது. நீயா என்ற கேள்வியோடு கீழே சரிந்தாள். அவளை தாங்கிய அந்த உருவம் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து அந்த கயிறை எடுத்து அவள் கழுத்தில் கட்டி மெதுவாக ஒரு முடிச்சு போட்டு பின்பு கயிற்றின் இரு முனையையும் இறுக்க ஆரம்பித்தது. ஏற்கனவே மயக்கத்தில் இருந்த மேகலா சத்தமின்றி சரிந்தாள். அவளை சாலையோரம் இழுத்துச் சென்று கடாசி விட்டு கயிறை உருவி மீண்டும் தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வந்த வழியே திரும்பிச் சென்றது அந்த உருவம். கையில் இருந்த கட்டையை தன் பின்புறமாக சட்டைக்குள் சொருகியபடி நடந்தது. அந்த வழியே சென்ற யாரோ ஒருவர் மேகலாவின் சடலத்தை பார்த்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கவே போலீஸ் வந்து தனது வழக்கமான வேலையை ஆரம்பித்தது. அத்தியாயம் 2. போலீசார் வந்து பிரேதத்தை பார்த்துவிட்டு தகவலை மேலிடத்திற்கு தெரிவித்தனர். அதற்குள் அந்த ஏரியா மக்கள் சிலர் கூடிவிடவே தங்கள் விசாரணையை போலீசார் ஆரம்பித்தனர். இந்த பொண்ண பத்தின தகவல் யாருக்காவது தெரியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. கூடியிருந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த முனியப்பன் முன்னால் வந்து மேகலாவை உற்று பார்த்துவிட்டு, ஐயா, இந்த பொண்ணு பின்னாடி தெருவுல இருக்கிற ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்குதுங்க. தினமும் இந்த வழியா தான் போகும் வருமுங்க என்றான். அப்படியா? அப்ப போய் அங்கிருந்து யாரையாவது கூட்டிக்கிட்டு வா என்று போலீஸ் காவலர் பணித்ததும் முனியப்பன் வேகமாக சென்று வார்டனை அழைத்து கொண்டு வந்தான். வார்டன் பிரேமா பீதி உறைந்த முகத்தோடு மூச்சிறைக்க வந்து நின்றாள். அவளிடம் விசாரித்துவிட்டு மேகலாதான் என்று உறுதி செய்து கொண்டு
இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கிடம் தகவல் சொல்ல அவர்தான் அங்கு தான் வந்து கொண்டிருப்பதாக கூறினார். கூட்டம் குவிய ஆரம்பிக்கவும் காவலர்கள் அவர்களை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கும் வேளையில் கார்த்திக் வந்து சேர்ந்தார். சற்று நேரத்தில் பத்திரிகை ஆட்களும் வந்து சேர்ந்தனர். அவர்கள் மேகலாவின் உடலை பல கோணங்களில் படம் எடுத்துக்கொண்டு அவள் குறித்த தகவலையும் கேட்டுக்கொண்டனர். பின்னர் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. கார்த்திக் வார்டனை அழைத்து மேலும் சில பல கேள்விகளை கேட்டுவிட்டு மேகலாவின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கச் சொன்னார். பின் உடல் கிடந்த இடத்தை அங்குலம் அங்குலமாக உற்று நோக்கி ஏதும் கிடைக்காததால் ஏமாற்றத்தோடு அரசு மருத்துவமனைக்கு கிளம்பினார். போகும் முன் 2 காவலர்களை அங்கேயே இருக்குமாறு பணித்துவிட்டு சென்றார். மறுநாள் காலை மேகலாவின் பெற்றோர் அலறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தனர். அவர்களிடமும் அவள் பிரேதத்தை காட்டி உறுதி செய்தனர். அன்றைய செய்தித்தாள்களிலும் ஊடகங்களிலும் மேகலாவின் கொலைச் சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. அன்று மாலையே பரண் காவல் நிலையத்திற்கு வந்து தன்னை அவள் காதலனாக அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவனிடமும் தீவிர விசாரணை நடத்தினர். தனக்கு தெரிந்த அனைத்தையும் தெளிவாகச் சொன்னான். மேலும் தான் அவளை நேற்று கடற்கரைக்கு அழைத்ததையும் தன்னால் வர முடியாது போனதையும் சொல்லி அழுதான். அவன் தந்தைக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் அவர் சிகிச்சை ஏற்பாட்டிற்காக தான் ஊருக்கு செல்ல இருப்பதையும், திடீரென ஏற்பட்ட வலிப்பின் காரணமாக தன் தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதையும் சொன்னான். அவன் அன்னை உடனே வருமாறு அழைக்கவும் கிளம்பிச் சென்றதாகவும் கூறினான். செல்லும் வழியில் மேகலாவை தொடர்பு கொள்ள பலமுறை முயற்சித்தும் அவளுடன் பேச முடியாது போனதையும் சொன்னான். அவன் கண்களில் தெரிந்த உண்மையும் பேச்சில் இருந்த தெளிவும் இன்ஸ்பெக்டரை நம்பச் செய்தது. மேலும் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அவனை அனுப்பி வைத்தார். அதே நேரம் மதுரை கே நகரில் சிந்தூரி தன் வீட்டு ஹாலில் அமர்ந்து சீரியல் பார்த்து கொண்டிருந்தாள். கணவன் மாதவன் தொழில் விஷயமாக மைசூருக்கு சென்றிருந்தான். வருவதற்கு 2 நாட்கள் ஆகும் என்பதால் தன் தாயை துணைக்கு அழைத்திருந்தாள். அவரும் பழனியிலிருந்து கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். சற்று நேரத்தில் காலிங் பெல் குருவியைப் போல சத்தம் எழுப்பி யாரோ வந்திருக்கும் தகவலை தெரிவித்தது. அதுக்குள்ள அம்மா வந்தாச்சா என்று ஆச்சரியப்பட்டுக் கொண்டே கதவை திறந்தாள். திறந்த வேகத்தில் முன்னந்தலையில் பலமாக தடித்த கட்டையால் அடி வாங்கினாள். மயங்கும் நிலையில் தன்னை தாக்கிய உருவத்தை பார்த்தபோது அவள் கண்களில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரு சேர வந்து போயின. நீயா என்று கேட்டவாறே மயங்கி போனாள். அவளை தாங்கி பிடித்த உருவம் தன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து கயிறை வெளியே எடுத்தது. அவள் கழுத்தில் மாட்டி முடிச்சிட்டு இருக்கியது. சற்று மயக்கம் தெளிந்த நிலையில் சிந்தூரி பலம் கொண்ட மட்டும் அந்த உருவத்தை நெட்டித் தள்ள முயன்று தோற்று போனாள். பின் உருவத்தின் 2 கைகளையும் பிடித்தவாறு, "ப்ளீஸ் என்ன விட்டுடு. நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக என்ன கொலை பண்ணிடாத" என்று திக்கி முக்கி பேசினாள். குளறியபடி வந்த அவளின் வார்த்தைகளை கேட்டு ஒரு நொடி அந்த உருவம் கயிறை இறுக்குவதை நிறுத்திவிட்டு அவள் கண்களை உற்று பார்த்தது. பின் மீண்டும் கயிறை இறுக்க ஆரம்பித்தது. சில நிமிட போராட்டத்திற்கு பிறகு சிந்தூரி சடலமாக சரிந்தாள். உருவமானது அவளை தாங்கியபடி நகர்த்தி கொண்டு போய் சோஃபாவில் கிடத்தியது. பின்பு அவளின் கழுத்தில் இருந்த கயிறை உருவி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு கதவின் அருகில் இருந்த கட்டையை மறக்காமல் எடுத்து தன் பின்புறமாக சட்டைக்குள் சொருகியபடி நகர்ந்தது. அத்தியாயம் 3. தெருவில் ஆட்டோ வரும் ஓசை கேட்டது. இந்த வீடுதான், நிறுத்துப்பா என்றதும் ஆட்டோவும் நின்றது. அதிலிருந்து 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் கீழே இறங்கினார். எவ்வளோப்பா என்றார். 100 ரூபாய் கொடுங்கம்மா என்று கேட்டு பெற்றுக்கொண்டு ஆட்டோவை திருப்பி ஓட்டிச் சென்றான் டிரைவர். அவன் சென்றதும் முன்கேட்டை திறந்து கொண்டு உள்ளே வந்தார் அந்த பெண்மணி. காலிங் பெல்லை அழுத்தி காத்து கொண்டிருந்தார். சில நொடிகள் ஆகியும் யாருமே வரவில்லை என்றதும் மீண்டும் பெல்லை அழுத்தினார். பதில் வராததால் கதவை தட்டலாம் என கதவின் மீது கை வைத்த போது கதவு தானாகவே திறந்து கொண்டது. என்ன பொண்ணு இவ, கதவை தாழ் போடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறா போல இருக்குது. மாப்பிள்ளை உங்க மகளுக்கு பொறுப்பில்லைன்னு சொல்றதுல தப்பே இல்ல என்று மகளை திட்டியவாறே உள்ளே நுழைந்தார். எப்படி தூங்குறா பாரு இந்நேரத்துல என்று திட்டியபடியே மகளை எழுப்பினார். சிந்து, ஏ சிந்து, எழுந்திரடி என்று மகளை அதட்டியவாறு உலுக்கினார். ஆனால் மகளிடம் எந்த அசைவும் இல்லை என்றதும் சற்று பதட்டம் வந்தது. தலையை திருப்பி பார்த்தபோது தலை தொங்கியது. மூக்கின் அருகில் விரல் வைத்து பார்த்தபோது மூச்சு நின்று போயிருந்தது. ஐயோ, என் மகளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே என பெருங்குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார். சில நிமிட அழுகைக்கு பின் மாப்பிள்ளைக்கு அழைத்து தகவலை சொன்னார். தகவல் அறிந்த மாதவன், என்ன அத்தை சொல்றீங்க? நான் கிளம்பி 2 மணி நேரம் தான் ஆச்சு. நான் வரும்போது நல்லா தானே இருந்தா. இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? சரி, நான் திரும்பி வரேன் என்று பதட்டத்தோடு சொல்லிவிட்டு போனை கட் செய்தான்.
அந்த பெண் வேகமாக சென்று எதிர்வீட்டு கோதண்டராமனின் வீட்டு கதவை தட்டினார். ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஆபீசரான அவர் கதவை திறந்து யார் என்பது போல் இவரை பார்த்தார். ஐயா, நான் எதிர்த்த வீட்டு சிந்தூரியோட அம்மா ஜெயாங்க. என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. கொஞ்சம் வந்து பாருங்க என்றதும் கோதண்டராமன், அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா என்று உள்ளே ஓடி ஒரு சட்டையை மாட்டிக்கொண்டே வாங்கம்மா என்றபடி முன்னே நடந்தார். சிந்தூரியை பார்த்தவுடனே அவருக்கு விபரீதம் புரிந்து போய்விட்டது. தாமதிக்காமல் காவல் நிலையத்திற்கு தகவலை சொன்னார். மேலும் அக்கம் பக்கத்தாருக்கும் விஷயத்தை சொல்லவே சின்னதொரு கூட்டம் வீட்டின் முன் கூடியது. ஆளுக்கொன்று பேசி சலசலத்துக் கொண்டிருந்த நேரத்தில் போலீஸ் ஜீப் வந்து நின்றது. கூட்டம் அமைதியானது. இன்ஸ்பெக்டர் திருநாவு தன் படைகளோடு வந்திறங்கினார். சீன் ஆஃப் கிரைம் பாருங்கய்யா என்று காவலர்களிடம் பணித்துவிட்டு சிந்தூரியின் அருகில் சென்றார். அவளை சோதித்து பார்த்துவிட்டு கழுத்துல கயிற மாட்டி இறுக்கி கொலை பண்ணிருக்காங்க என்று சொன்னவுடனே ஜெயா ஓவென்று அழ ஆரம்பித்தாள். கோதண்டத்தின் மனைவிதான் சமாதானப்படுத்தி அமர வைத்தார். சார், எந்த க்ளூவும் கிடைக்கல சார் என்று காவலர்கள் சொன்னவுடன் ஜெயாவிடம் விசாரிக்க ஆரம்பித்தார். அதற்குள் பத்திரிகையாளர்கள் கூட்டம் முண்டி அடித்துக் கொண்டு வந்து சிந்துவை படம் பிடிக்க ஆரம்பித்தனர். அக்கம் பக்கத்தாரிடம் விசாரித்துக் கொண்டிருந்த வேளையில் மாதவனும் வந்துவிடவே திருநாவு அவனை தீவிரமாக விசாரித்தார். அவன் மீதுதான் அவரின் முதல் சந்தேக பார்வை இருந்தது. பின் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு பிரேதம் போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பப்பட்டது. 2 காவலரை மட்டும் அங்கேயே நிறுத்திவிட்டு மாதவனை மட்டும் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார் இன்ஸ்பெக்டர். இச்சம்பவம் நடந்து 2 நாட்களுக்கு பிறகு கோவை ரயில் நிலையத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. பிரீத்தி தன் கணவன் சுகுமாரிடம், ஏங்க, சனிக்கிழமை நைட் கிளம்பி வந்துருங்க. கல்யாணம் திங்கக்கிழமை. கல்யாணத்தை முடிச்சிட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா திரும்பிடலாம். நீங்க வரலைன்னா சித்தப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். சரிடி, வந்துருவேன், கவலைப்படாத என்று சொல்லியபடியே கடைக்கு சென்று அவளுக்கு தண்ணீர் பாட்டில் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தான். சற்றைக்கெல்லாம் ரயில் வரும் ஓசை கேட்டு பயணிகள் பரபரப்போடு தங்கள் உடைமைகளை சேகரிக்க தொடங்கினர். பிரீத்தியும் தன் ஒற்றை சூட்கேசுடன் ரயில் ஏற தயாரானாள். பாத்து பத்திரமா போ, இறங்குனதும் உன் தம்பிய வர சொல்லிடு, ஆட்டோல தனியாலாம் போகாத என அறிவுறுத்தினான் சுகுமார். சரிங்க, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க, நான் காலையில உங்களை கூப்பிடுறேன் என்று சொல்லியபடியே வந்து நின்ற ரயிலில் ஏறினாள். கணவனுக்கு கையசைத்து விட்டு தன் இடம் தேடி இருக்கையில் அமர்ந்தாள். படுக்கை வசதியுள்ள கோச். ஆனால் யாரும் இன்னும் தூங்கச் செல்லவில்லை. மணியை பார்த்தாள். 10 என்றது கடிகாரம். ரயில் கிளம்ப ஆரம்பித்தது. கோவை தாண்டி திருப்பூர் வரும் நேரத்தில் ஒவ்வொருவராக தங்கள் படுக்கையை விரித்து படுக்க ஆரம்பித்தனர். அருகிலிருந்து பெரியவர், ஏமா, எங்க சென்னைக்கா என்று விசாரிக்கவும், ஆமாங்க என்று பதிலளித்தவாறு நடுவில் இருந்த தன் படுக்கைக்கு ஏறிச் சென்று படுத்தாள். பிரீத்திக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர். திருமணமானவுடன் கணவர் சுகுமாருடன் கோவைக்கு வந்துவிட்டாள். கோவையில் ஒரு அரசு பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிகிறான். தன் சித்தப்பா ரகுநாதனின் மகன் திருமணத்திற்காக சென்னைக்கு சென்று கொண்டிருக்கிறாள் இப்போது. சிறிது நேரத்தில் பிரீத்தியும் தூங்கிவிட்டாள். திடீரென விழிப்பு வந்ததும் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். அது 1:45 என காட்டியது. அவளுக்கு ரெஸ்ட் ரூம் சென்றாக வேண்டும் என்பதற்காக மெதுவாக கீழே இறங்கினாள். இரவு என்பதால் விளக்குகள் அணைக்கப்பட்டு சிறிது வெளிச்சம் மட்டுமே இருந்தது. மேலும் வார நாள் என்பதால் கூட்டமும் குறைவாகவே இருந்தது. பாத்ரூம் கதவை திறந்து உள்ளே சென்றாள். 2 நிமிடம் கழித்து வெளியே வந்து கதவை வெளிப்புறம் சாத்துவதற்காக திரும்பினாள். மட்டார் என தலையின் பின்புறமாக யாரோ பலமாக தாக்கவே ஆவென அலறப் போனவளின் வாயை வேகமாக ஒரு கை அடைத்தது. மூர்ச்சையாக தயாரானவள் திரும்பி அந்த உருவத்தை பார்க்க முயற்சித்தாள். அதற்குள் ஒரு கயிறு தன் கழுத்தை இருக்க ஆரம்பிக்கவே வாயில் கையில்லாததால் மெதுவாக கத்த ஆரம்பித்தாள். ஆனால் ரயிலின் சத்தத்தில் பயனின்றி போனது. இரவு வேளை என்பதால் அவளுக்கு உதவ யாரும் இல்லை. இப்போது கயிறு வேகமாக இருக்கப்படவே மேலும் திமிரினாள். கடைசி வினாடியில்தான் கொலையாளியின் முகத்தை அவளால் பார்க்க முடிந்தது. நீயா என்ற கேள்வியை முழுதாக கேட்டு முடிக்கும் முன் மரணம் அவளை தழுவியது. கீழே சரிந்த அவளது உடலை அந்த உருவம் மெதுவாக இழுத்து கொண்டு வந்து அருகில் இருந்த ஒற்றை படுக்கையில் அவளை படுக்க வைத்தது. எதிர்படுக்கைகள் அனைத்தும் காலியாக இருக்கவே அதற்கு மிகவும் வசதியானது. பின் மெதுவாக பாத்ரூம் அருகே சென்று கட்டையை எடுத்து வழக்கம் போல தன் பின்புறம் சுருகியது. பெட்டியின் கதவை திறந்து வெளியே பார்த்தபோது ரயில் நிலையம் வருவதற்கான அறிகுறி தெரிந்ததால் கதவின் அருகிலேயே நின்றுவிட்டது. 10 நிமிடத்திற்கு பின் பெட்டிக்குள் விளக்கு எரிந்தது. இரண்டொருவர் சேலத்தில் இறங்க வேண்டியிருந்ததால் மெதுவாக தங்கள் மூட்டை முடிச்சுகளை கட்ட ஆரம்பித்தனர். உடனே உருவமானது அருகில் இருக்கும் பாத்ரூமுக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டது.
சிறிது நேரத்தில் ரயில் நின்றவுடன் பயணிகள் இறங்கியதை உறுதி செய்துவிட்டு தானும் இறங்கிக் கொண்டது. இறங்கும் முன் பிரீத்தியை ஒருமுறை திரும்பி பார்த்தது. அவள் உறக்கத்தில் இருப்பவள் போல படுத்துக் கொண்டிருந்தாள். மெல்ல புன்னகைத்தவாறே இறங்கி கூட்டத்தில் கலந்தது அந்த உருவம். அத்தியாயம் 4. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். ரயில் நின்றதும் பயணிகள் அனைவரும் இறங்க ஆரம்பித்தனர். பிரீத்தியின் கோச்சில் இருந்த பயணிகளும் ஒவ்வொருவராக அவளை வினோதமாக பார்த்து கொண்டு இறங்கினர். அவளிடம் நேற்று கேள்வி கேட்ட பெரியவர் அவள் அருகில் வந்து அவளை எழுப்பினார். ஏமா, இன்னும் இறங்கலையா? சென்ட்ரல் வந்துருச்சு, இங்க வந்து ஏமா படுத்துக்கிட்டு இருக்கிற? எழுந்திரிமா என்று மெல்ல எழுப்பினார். ஆனால் அவளிடம் அசைவில்லை என்பதை புரிந்து கொண்டு அவள் கையை லேசாக அசைத்து பார்த்தார். உடல் ஜில்லிட்டு இருந்தது. திடுக்கிட்டு 2 அடி பின்னகர்ந்தவர் வேகமாக பெட்டியை விட்டு கீழே இறங்கி அங்கிருந்த அலுவலகம் நோக்கி விரைந்தார். அலுவலகத்தில் இருந்த முதியவரிடம் தகவலை சொன்னார். அவர் யாருக்கோ தகவலை பரிமாறியவுடன் பெரியவரையும் அழைத்து கொண்டு நடந்தார். எந்த கோச்சுங்க? நடந்து கொண்டே விசாரித்தார். S5ங்க என்றதும் அலுவலர் நேராக அந்த பெட்டிக்குள் ஏறினார். அவரும் உடலை தொட்டு பார்த்துவிட்டு, செத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்குதே என்றார். அதற்குள் ரயில்வே காவலர் இருவர் வந்துவிடவே அவர்களிடம் விஷயத்தை சொன்னார். அவர்கள் பெரியவரிடம், இந்த அம்மாவோட லக்கேஜ் எங்க இருக்குது என்று கேட்கவும் பெரியவரும் அவளின் சூட்கேஸை அடையாளம் காட்டினார். சூட்கேஸ் பூட்டி இருந்தது. அவங்க பெர்த் எது என்று கேட்கவும் பெரியவர் அவள் படுத்திருந்த படுக்கையை காட்டினார். அங்கே அவளின் ஹேண்ட்பேக் இருந்தது. அதில் ஆராய்ந்ததில் ஒரு சிறிய சாவியும் கொஞ்சம் பணமும் இருந்தது. சாவியை எடுத்து சூட்கேஸை திறந்தார் ஒரு காவலர். அதில் 4, 5 சாதாரண புடவையும் 2 பட்டுப்புடவைகளும் இருந்தது. ஒரு சிறிய பெட்டியில் கொஞ்சம் நகைகளும் இருந்தது. புடவையின் அடியில் திருமண அழைப்பிதழ் ஒன்று இருந்தது. அதை எடுத்து பிரித்த காவலர் முழுவதும் படித்துவிட்டு, யாரோட கல்யாணத்துக்கோ கிளம்பி வந்திருக்கிறாங்க போல என்றார். மேலும் அதிலிருந்த தொலைபேசி எண்ணை பார்த்து தன் அலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார். அங்கே பிரீத்தியின் சித்திதான் லைனில் வந்தார். அவரிடம் விஷயத்தை சொன்னார். எந்த ஊர்ல இருந்து வந்த ரயிலுங்க என்று சித்தி கேட்டதும், கோயம்புத்தூர் ட்ரெயின் என்றார் காவலர். ஐயையோ, அது பிரீத்தி வந்த ட்ரெயின் ஆச்சே, ஐயையோ அவளுக்கு என்னாச்சு என்று அவர் கத்திய கத்தலில் ரகுநாதன் எழுந்து ஓடி வந்தார். ஏண்டி காலங்காத்தால இந்த கத்து கத்தற என்று திட்டியவாறே வந்த கணவரிடம் பதட்டத்தோடு விஷயத்தை சொன்னார். கேட்ட ரகுநாதன் போனை பிடுங்கி, ஹலோ சார், நான் பிரீத்தியோட சித்தப்பா தான் பேசுறேன், என்ன ஆச்சு சார் என்று பதறவும் காவலர் மீண்டும் அவரிடம் விஷயத்தை விளக்கினார். சார், என் பையன் அங்கதான் வந்துகிட்டு இருக்கான், இதோ நானும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன் என்று கூறிவிட்டு தொலைபேசியை அதனிடத்தில் வைத்தார். தன் மகன் பிரணேஷை அழைத்து தகவலை சொன்னார். பின் சுகுமாருக்கும் பிரீத்தியின் பெற்றோருக்கும் விஷயத்தை சொல்லி உடனே கிளம்பி வரச் சொன்னார். அவரும் உடனே சென்ட்ரலுக்கு விரைந்தார். காவலர்கள் இருவரும் அவள் உடலை பெட்டியிலிருந்து இறக்க முற்படும் போதுதான் அவள் கழுத்தை கவனித்தனர். கழுத்தை இறுக்கிய அடையாளத்தை கண்டவுடன் தான் அவர்களுக்கு நடந்திருப்பது கொலை என்றே புரிந்தது. உடனே மேலிடத்திற்கு விஷயத்தை தெரிவித்துவிட்டு உடலை இறக்கி பிளாட்பாரத்தில் இருந்த ஒரு மர பெஞ்சில் கிடத்தினர். அவளுடைய லக்கேஜை அலுவலர் பத்திரப்படுத்தி வைத்தார். சற்று நேரத்தில் பிரணேஷ் அறக்க பறக்க ஓடி வந்தான். அக்கா என்று அருகில் செல்ல முற்படும் போது காவலர் தடுத்தார். இது ஒரு கொலை சார், நாங்களே இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் என்று கூறவும், கொலையா என்று அதிர்ச்சியோடு பின்வாங்கினான். சற்றைக்கெல்லாம் அதிகாரிகள் வந்ததும் பரபரப்பு தொற்றிக் கொண்டது. பரஸ்பர விசாரணை முடிந்த நிலையில் அவள் உடலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே நாள் இரவு 9 மணிக்கு வேலையை முடித்துவிட்டு தன் வீடு திரும்பினாள் சப் இன்ஸ்பெக்டர் திவ்யா. வீட்டிற்குள் நுழைந்தவுடன், அப்பாடா என்று பெருமூச்சுடன் சோஃபாவில் தொப்பென்று விழுந்தாள். இன்று முழுவதும் அரசியல் கட்சி மீட்டிங் ஒன்றிற்கு பந்தோபஸ்துக்காக சென்றிருந்தாள். காலையிலிருந்து அலைந்ததில் அவள் கால்கள் கடுகடுத்து போயின. திவ்யா 6 மாதத்திற்கு முன்புதான் சேலம் நெத்திமேடு காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பொறுப்பேற்றவள். நேர்மையான அதிகாரி என பெயரெடுத்தவள். காவல்துறையில் பணிபுரிதல் என்பது அவளின் லட்சியமும் கூட. பெற்றோர் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள திருவாரூரில் உள்ளனர். விவசாயம்தான் அவர்களின் குலத்தொழில். இவள் படித்ததெல்லாம் வெளியூர்களில்தான். கண்மூடி சிறிது நேரம்தான் படுத்திருப்பாள். அதற்குள் அவளின் தொலைபேசி அலறியது. ச்சே என்று சலித்துக் கொண்டே பேசியை ஆன் செய்து பேசினாள். மறுமுனையில் சொன்ன தகவலை காதில் வாங்கியவளின் உடலில் இருந்த களைப்பு காணாமல் பறந்து போனது. இதோ ஒரு நிமிஷத்துல அங்க இருப்பேன், பயப்படாதம்மா, ஜாக்கிரத, இதோ வந்துடுறேன் என்று பேசியபடியே சாவியை எடுத்து வீட்டை பூட்டினாள். அட்ரஸ் சொல்லுமா என்று கேட்டு மனதில் குறித்தவாறே வண்டியை கிளம்பினாள். வண்டி நேராக செவ்வாய்ப்பேட்டைக்கு சென்றது. அங்கிருந்த காந்தி சிலையை தாண்டி நேராக சென்றாள்.
வழியில் நடந்து சென்றவரிடம் பெரிய எழுத்துக்காரர் தெரு எங்க இருக்குது என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். போனில் சொன்ன வீட்டு நம்பரை ஞாபகப்படுத்திக் கொண்டு வீட்டிற்கு முன் வண்டியை நிறுத்தி கதவை தட்டினாள். என்ன இது? ஏதோ பெரிய தகராறுன்னு ஃபோன் பண்ணுனாங்க. இங்க எதுவும் அது மாதிரி தெரியலையே என்று யோசித்தவாறு மீண்டும் கதவை தட்டினாள். எந்தவித பதிலும் இல்லை. அருகிலிருந்து ஜன்னலை திறந்து பார்த்தாள். இருட்டில் ஒன்றுமே தெரியவில்லை. பின்புறம் சென்று பார்க்கலாம் என்று எண்ணி பக்கவாட்டில் உள்ள சந்தின் வழியாக பின்புறம் சென்றாள். பின்புறம் தோட்டத்தில் பெரிய மரங்களும் செடிகளும் அடர்த்தியாக வளர்ந்திருந்தன. பின்புற வாசல் கதவை திறக்க முயற்சித்தாள். ஆச்சரியம்! அது தானாகவே திறந்து கொண்டது. உள்ளே ஒரே இருட்டு. தன் அலைபேசியை உயிர்ப்பித்து அதிலுள்ள டார்ச்சை ஆன் செய்து வெளிச்சம் வரவழைத்தாள். சுவிட்சை தேடி விளக்கை போட நினைத்தாள். ஆனால் விளக்குகள் எதுவும் எரியவில்லை. ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தாள் திவ்யா. தன்னை உஷாராக்கிக் கொண்டே உள்ளே இருந்த ஒவ்வொரு அறையாக ஆராய்ந்தாள். எல்லாமே சரியாகவே இருந்தது. அந்த பெண் சொன்னதைப் போல எந்த தகராறும் நடந்ததற்கான முகாந்திரமே இல்லை. திவ்யாவுக்கு கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டது. கான்ஸ்டபிள் யாரையாவது கூட்டிக்கிட்டு வந்திருக்கணும். தனியா வந்தது முட்டாள்தனம் என்று நினைத்துக்கொண்டே அடுத்த அறையில் கால் பதித்தாள். அதுவும் படுக்கையறைதான். அங்கே படுக்கையறையில் யாரோ படுத்துக் கொண்டிருந்தனர். திவ்யா ஒரு நொடி உறைநிலைக்கு போய் மீண்டாள். தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, யாரது என்று சற்று மிரட்டும் தொனியில் கேட்க பதில் ஏதும் இல்லை. திவ்யா டார்ச் வெளிச்சத்தை அந்த உருவத்தின் மீது செலுத்தினாள். முதலில் அவளுக்கு அடையாளம் புரியவில்லை. சற்று அருகில் சென்றாள். கூர்ந்து பார்த்ததும் மீண்டும் உறைந்தாள். அவளது வாய் தானாகவே ஏதோ ஒரு பெயரை முணுமுணுத்தது. உருவம் மெதுவாக எழுந்து அமர்ந்தது. நீ எப்படி இங்க என்று குழப்பத்தோடு கேள்வி எழுப்பினாள். ஆனால் பதில் சொல்லாத அந்த உருவம் அவளையே பார்த்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 5. எதுவும் பேசாமல் திவ்யாவையே பார்த்து கொண்டிருந்த அந்த உருவம் திடீரென கையை உயர்த்தி கட்டையால் ஓங்கி திவ்யாவின் தலையில் அடித்தது. உருவம் கையை தூக்கிய சில நொடிகளில் சுதாரித்ததால் அடி பலமாக படவில்லை. போலீஸ்காரி வேறு. அதனால் அவளால் விரைவாக சகஜ நிலைக்கு வர முடிந்தது. உருவம் மேலும் அவளை தாக்க முற்பட்டது. திவ்யா அங்கிருந்து ஓட எத்தனிக்கும் வேளையில் அவள் கால் எதன் மீதோ மோதியது. கீழே விழப்போனவள் கடைசி நொடியில் சமாளித்தாள். ஆனாலும் கையில் இருந்த செல்போனை தவறவிட்டாள். அது எங்கேயோ விழுந்து சிதறியது. இருட்டு மீண்டும் அப்பிக்கொண்டது. நொடியும் தாமதிக்காமல் வந்த வழியை நினைவில் வைத்து ஓடத் தொடங்கினாள். அந்த உருவமும் அவளை பின்தொடர்வதை உணர்ந்தாள். தலை தெறிக்க ஓடியவள் வாசலில் நின்ற வண்டியை நெருங்கும் போது உருவமும் அவளை நெருங்கிவிட்டது. கடவுளே, என்னை காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டே வண்டியில் ஏறி அதை உயிர்ப்பித்தாள். நல்ல வேளை அதுவும் ஸ்டார்ட் ஆனதால் வேகமாக நகர்ந்தாள். உருவம் சிறிது தூரம் அவள் பின்னே ஓடியது. ஆனால் பயனில்லை. ச்ச என்று காலை உதறியவாறு பின்தொடர்வதை நிறுத்தியது. கையில் உயிரை பிடித்துக் கொண்டே வண்டியில் விரைந்தாள். சில பல நிமிட பயணத்தின் முடிவில் போலீஸ் குடியிருப்பை அடைந்தாள். வாசலில் நின்று கொண்டிருந்த காவலரிடம், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னை பார்க்க யாரு வந்தாலும் உள்ள விட வேண்டாம். நாளைக்கு வர சொல்லிடு என்று சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு முன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அவளின் படபடப்பு இன்னமும் குறையவில்லை. இதயம் வேகமாக துடித்துக் கொண்டிருந்தது. கண்களை மூடி சிறிது நேரம் சோஃபாவில் சாய்ந்தாள். கடந்த கால நிகழ்வுகளை மனம் அசை போட்டது. பிறகு மெதுவாக எழுந்து சென்று தண்ணீரை குடித்தாள். பின் குளியலறைக்குள் சென்று குளித்துவிட்டு வேறு உடையை மாற்றிவிட்டு படுக்கையில் விழுந்தாள். பசித்தது. ஆனாலும் சாப்பிட பிடிக்கவில்லை. ஒரு பெரிய ஆபத்திலிருந்து தப்பி வந்த களைப்பு அவளிடம் காணப்பட்டது. காலையிலிருந்து அலைந்தது வேறு அவளை பலவீனமாக உணரச் செய்தது. சிறிது நேரம் கண்களை மூடி படுத்துக் கொண்டிருந்தவள் உறங்கியே போனாள். திடீரென யாரோ கதவை தட்டும் சத்தமும் கூடவே அம்மா அம்மா என்று அழைக்கும் சத்தமும் கேட்டது. அசந்து உறங்கியதாலோ என்னமோ நேற்றைய சம்பவம் எதுவும் நினைவில் இல்லாததால் திவ்யாவும் சட்டென்று எழுந்து கதவை திறந்தாள். திறந்த வேகத்தில் தலையில் அடி வாங்கினாள். அலறப் போனவளை மீண்டும் தாக்கியது உருவம். திவ்யாவை உள்ளே தள்ளி கதவை சாத்தியது. பாதி மயங்கிய நிலையில் இருந்த திவ்யா தட்டு தடுமாறி சோஃபாவை சென்றடைந்தாள். உருவமும் அவளை பின்தொடர்ந்தது. அவள் கழுத்தில் கயிறை மாட்டியது. திவ்யா தலையை இருபுறமும் அசைத்து வேண்டாம் என்றாள். கண்களில் கண்ணீர் வழிந்தது. விடிவிளக்கின் வெளிச்சத்தில் அவளை கண்ட உருவம் விரக்தியாக புன்னகைத்தது. திவ்யா கையெடுத்து கும்பிட்டாள். அவளால் பேசவே முடியவில்லை. ஒரு நொடி நிதானித்த உருவத்தின் மனக்கண் முன்பு எதுவோ வந்து போனது. பின் தாமதிக்காமல் கயிறை இருக்க ஆரம்பித்தது. சிறிய போராட்டத்திற்கு பிறகு திவ்யாவின் உடல் சோஃபாவில் சரிந்தது. பின் உருவம் நிதானமாக தன் கைரேகை படிந்த இடங்களை கைக்குட்டையால் துடைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்து வெளியே பார்த்தது. முன்கேட்டில்
காவலாளி இன்னமும் மயக்கத்தில் இருந்தான். அவனை பார்த்து சிரித்துக்கொண்ட உருவம் சாலையை கடந்தது. மறுநாள் சென்னை. இன்ஸ்பெக்டர் கார்த்திக் தன் வீட்டில் காலை சிற்றுண்டியை ஒரு கை பார்த்து கொண்டே தொலைக்காட்சி செய்திகளை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தார். சென்ட்ரல் ஸ்டேஷனில் நடந்த பிரீத்தியின் கொலையை பற்றிய செய்தியை வாசித்துக் கொண்டிருந்தார் செய்தி வாசிப்பாளர். கழுத்து நெரிப்பட்டு அவள் இறந்ததை கூறியபோது இவரது உடல் விறைப்புக்கு வந்தது. உண்பதை நிறுத்திவிட்டு செய்தியில் கவனத்தை செலுத்தினார். தலையில் தாக்கப்பட்டு கழுத்து இறுக்கப்பட்டு கொலை என்றதும் அவரின் சந்தேகம் வலுத்தது. சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவசரமாக சீருடையை மாட்டிக்கொண்டு சென்ட்ரலுக்கு வண்டியை செலுத்தினார். அங்கே அலுவலகத்தில் தகவலை சேகரித்துக் கொண்டு தற்போது இந்த வழக்கை கையாளும் இன்ஸ்பெக்டர் தயாளனிடம் அலைபேசியில் பேசினார். அவரை சந்திக்க வேண்டும் என்பதையும் சொன்னார். தயாளனும் இன்னும் 1 மணி நேரத்தில் அடையாறு காவல் நிலையத்திற்கு வருவதாக சொன்னவுடன் அலைபேசியை அணைத்துவிட்டு தன் ஸ்டேஷனை நோக்கி விரைந்தார். சேலம். காலை 6 மணி. இரவு பணியை முடித்துவிட்டு வந்த காவலாளி இன்னமும் தூக்கத்தில் இருப்பதைக் கண்டு அவன் அருகில் சென்று, யோ, என்னையா இன்னமும் தூக்கம்? நீ எல்லாம் காவல் காத்துரு, விளங்கிடும் என்று புலம்பியபடியே மாணிக்கத்தை உசுப்பினார். அவன் எழவில்லை என்றதும் தண்ணீரை முகத்தில் தெளித்தார். சற்று நேரத்தில் தலையை பிடித்துக்கொண்டே கண்விழித்த மாணிக்கம் திரு திருவென விழிக்கவே, என்னையா, இன்னமும் உன் மப்பு குறையலையா என்று காவலர் நக்கலாக கேட்டவுடன் தான் மாணிக்கத்துக்கு நேற்றைய சம்பவம் ஞாபகத்துக்கு வந்தது. ஐயோ, நைட் என்னாச்சுன்னு தெரியலையே என்று புலம்ப ஆரம்பித்தான். என்ன உளர்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? சொல்லி தொலையேன்யா என்றதும், ஐயா, நைட்டு 3 மணி இருக்கும். நான் அப்படியே எழுந்திருச்சு போய் மூக்குல இருக்கிற டீ கடையில டீய குடிச்சிட்டு வந்து, இந்த சேர்ல வந்து உட்காரலான்னு குனிஞ்சேன். அவ்வளவுதான். யாருன்னே தெரியல. கட்டையால ஒரே ஒரு போடு போட்டாங்க. அப்படியே மயங்கினவன் தான். இதோ நீங்க வந்து எழுப்புன பிறவுக்கு தான் நான் எழுந்திருச்சேன் என்றதும், காவலர், என்னையா சொல்ற என்று அதிர்ச்சி அடைந்தார். அத்தியாயம் 6. காவலர் அதிர்ச்சியோடு தன் வீடு நோக்கி விரைந்தார். அங்கே மனைவி மக்கள் அனைவரும் நலமுடன் இருப்பதைக் கண்டு நிம்மதி அடைந்தார். குழப்பத்துடன் தன் மனைவி அளித்த காஃபியை பருகினார். பின் அன்றைய செய்தித்தாள் வரவும் அதில் தன் கவனத்தை செலுத்தினார். 7:30 மணிக்கு வீட்டுக்கு வெளியே ஏதோ சலசலப்பு கேட்டதும் எழுந்து வந்து வெளியே பார்த்தால் சப் இன்ஸ்பெக்டர் திவ்யாவின் வீட்டின் முன் கூட்டம் கூடியிருந்தது. ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்து கொண்டு வீட்டுக்குள் சென்று சட்டையை மாட்டிக்கொண்டு திவ்யாவின் வீட்டுக்கு சென்றார். என்ன ஆச்சு என்று அருகில் இருந்த காவலரிடம் கேட்டபோது, திவ்யா மேடம் இறந்து போயிட்டாங்க. இப்ப பால்காரர் பார்த்துட்டு வந்து சொல்லவும் தான் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுது என்றார். அனைவரையும் விலக்கி கொண்டு உள்ளே சென்றபோது திவ்யா கண் திறந்து வாய் பிளந்து இறந்து கிடந்தாள். பார்க்கவே சற்று கோரமாக இருந்தது. வெளியே வந்து ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா என்றார். அவர் கேட்டு வாய் மூடும் முன்பே இன்ஸ்பெக்டர் சேதுபதி வந்திறங்கினார். கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே சென்றார். திவ்யாவை பார்த்ததும் தன் தொப்பியை கழற்றி பின் மாட்டினார். பிறகு வீட்டை ஒருமுறை சுற்றி வந்தார். பார்வைக்கு வித்தியாசமாக எதுவுமே தட்டுப்படவில்லை. கான்ஸ்டபிளை அழைத்து, அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்லியாச்சா என்று விசாரித்தார். சார், மேடத்தோட அம்மா அப்பா எல்லாம் திருவாரூர்ல இருக்காங்களாம். அவங்க நம்பர் தெரியல சார் என்றார். அவங்க போன் எங்க இருக்குன்னு பார்த்து நம்பர் செக் பண்ணுங்க என்றார் சேதுபதி. சார், நாங்க தரோவா செக் பண்ணிட்டோம். போன் வீட்டுக்குள்ள எங்கேயுமே இல்ல சார். என்னோட போன்ல இருந்து அவங்க போனுக்கு அடிச்சும் பார்த்துட்டேன். நாட் ரீச்சபிள்னு வருது சார் என்று பதிலளித்தார். அதே நேரம் வாட்ச்மேன் மாணிக்கம் வந்து நேற்று தனக்கு நடந்ததை எல்லாம் சொன்னான். மேலும் திவ்யா கடைசியாக தன்னிடம் கூறியதையும் சொன்னான். என்னையா சொல்ற? நேத்து தேடி வர்றவங்கள உள்ள விட வேணான்னு சொன்னாங்களா? யார் வருவாங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா என்று மாணிக்கத்தை துருவி துருவி கேட்டார். அப்படி யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைங்கய்யா, பொதுவா தான் சொன்னாங்க. ஆக வேண்டிய வேலையை முதல்ல பாப்போம். பிரஸுக்கு சொல்லிட்டீங்களா என்று விசாரித்தார். பிறகு அனைத்தும் துரித கதியில் நடந்தது. உடல் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. சென்னை. அடையாறு. கார்த்திக் தன் ஸ்டேஷனை வந்தடைந்த சிறிது நேரத்தில் இன்ஸ்பெக்டர் தயாளனும் வந்து சேர்ந்தார். அவரை கைகுலுக்கி வரவேற்று அமரச் செய்தார். கான்ஸ்டபிளை அனுப்பி டீ வாங்கி வர பணித்தார். பின்னர் சம்பவம் குறித்து இருவரும் பேச ஆரம்பித்தனர். 2 கேஸ்லயும் நிறைய ஒற்றுமை இருக்கு தயாளன். 2 பேரையும் பலமா தலையில தாக்கி இருக்கிறாங்க. அப்புறமா தான் கயிறால கழுத்தை நசுக்கி இருக்காங்க. 2 பொண்ணுங்க, அதுவும் சின்ன வயசு பொண்ணுங்க வேற. அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணி இருக்காங்க. தனியா சிக்கிற நேரமா பார்த்து தான் போட்டு தள்ளி இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ஏதாவது லிங்க் இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும். அவங்க பேரண்ட்ஸ உடனே விசாரிக்கணும் என்று பேசிக்கொண்டே இருந்தபோது சப் இன்ஸ்பெக்டர் வேல்ராஜ் வேகமாக உள்ளே நுழைந்து கார்த்திக்கு சல்யூட் அடித்தார். அருகில் இருந்த தயாளனுக்கும் சல்யூட் அடித்துவிட்டு புன்னகைத்தார்.
தயாளனும் பதிலுக்கு புன்னகைத்தார். என்ன வேலு, ஏதாவது இம்பார்ட்டன்ட் மேட்டரா என்றார் கார்த்திக். எஸ் சார், 2 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல வந்த ஒரு நியூஸ் கொஞ்சம் நெருடலா இருக்குது சார் என்று கூறியவாறு செய்தித்தாளை பிரித்து கார்த்திக்கிடம் காண்பித்தார். கார்த்திக்கும் ஆர்வமாக படிக்க ஆரம்பித்தவர் படித்ததும் யோசனையுடன் தயாளனிடம் பேப்பரை நகர்த்தினார். படித்துவிட்டு, என்ன கார்த்திக், இதுவும் நம்ம கேஸ் மாதிரியே இருக்கே, மதுரையில நடந்திருக்கு. எனக்கு என்னமோ இது எல்லாத்தையும் செஞ்சது ஒரே ஆளா தான் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குது. கார்த்திக்கும் அதையே ஆமோதித்தார். வேல்ராஜ், நீங்க இந்த 3 பேரோட பேரண்ட்ஸ் டீடைல்ஸ கலெக்ட் பண்ணிக்கோங்க. நாங்க அதுக்குள்ள கமிஷனரை போய் பார்த்துட்டு வந்துடுறோம் என்றவாறே நாற்காலியிலிருந்து எழுந்தார். தயாளனோடு அங்கிருந்து விரைந்தார். அதே நாள் இரவு 11 மணி. பெங்களூர். குளிரில் நனைந்தபடியே தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தது மகாலட்சுமி லே அவுட்டில் உள்ள ஆல்வின்ஸ் அபார்ட்மெண்ட். ஆட்டோவிலிருந்து 25 வயதிற்குள் மதிக்கத்தக்க ஒரு பெண் இறங்கினாள். அந்த இரவிலும் அவளை பார்த்து ஜொல்லு விட்டுக் கொண்டே வாட்ச்மேன் கன்னடத்தில் யார் வீட்டுக்கு வந்தீங்க என்று விசாரித்தான். ஏ பிளாக் 23ஆம் நம்பர் காஞ்சனாவை பார்க்கணும் என்றாள் அந்த பெண். முகத்தில் முக்கால்வாசியை குரங்கு குல்லாவை போட்டு மறைத்துக் கொண்டிருந்தாள். அந்த ஊரில் அது ஒரு சகஜமான விஷயம்தான். வாட்ச்மேன் காஞ்சனாவை இன்டர்காம் மூலம் தொடர்பு கொண்டு அவளிடம் விருந்தாளி வந்திருக்கும் விஷயத்தை சொன்னான். அவளும் பேர் என்னன்னு கேளு என்று கேட்டாள். வாட்ச்மேன் வந்திருப்பவளிடம் பேரை கேட்டான். சௌந்தர்யான்னு சொல்லுங்க என்றதும் அவனும் காஞ்சனாவுக்கு தெரிவிக்கவே அந்த பக்கம் சில நொடிகள் பலத்த அமைதி நிலவியது. பிறகு அனுப்புங்க என்றதும் வாட்ச்மேனும் சௌந்தர்யாவை உள்ளே செல்ல அனுமதித்தான். நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினா ஏ பிளாக் வரும். லிஃப்ட் இருக்கு, மேல போங்க என்று வழிகாட்டினான். அவளும் அவன் சொன்ன வழியில் ஏறி மேலே சென்றாள். கதவை திறந்து வைத்தபடியே காத்து கொண்டிருந்தாள் காஞ்சனா. இவளை புன்னகையோடு வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றாள். இருவரும் சிறிது நேரம் எதுவுமே பேசவில்லை. பின்னர் காஞ்சனா தான் ஆரம்பித்தாள். எப்படி இருக்க சௌந்தர்யா என்றாள். ஏதோ இருக்கேன் என்று விரக்தியாக பதிலுரைத்தாள் சௌந்தர்யா. இங்க எனக்கு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ஊரு புதுசு, அதனால எங்க தங்கறதுன்னு புரியாம இருந்தேன். அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலமா நீ இங்க இருக்கேன்னு தெரிய வந்துச்சு. வாவ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பாத்தியா, எப்படி இருக்காங்க எல்லாரும் என்று ஆவலோடு விசாரித்தாள் காஞ்சனா. எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. எனக்கு தங்கறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இடம் வேணும்பா. அது வரைக்கும் நான் இங்க இருக்கலாம் இல்லையா என்று தயக்கத்தோடு கேட்டாள் சௌந்தர்யா. நீ என் கூடவே தங்கிரு சௌந்தர்யா. நான் இங்க தனியா தான் இருக்கேன். உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இங்க என் கூடவே தங்கிடு என்றாள் காஞ்சனா. சிறிது நேரம் பழைய கதைகளை எல்லாம் பேசிவிட்டு, நேரமாச்சு தூங்கலாம் என்று இருவரும் எழுந்தனர். அவளுக்கு ஒரு அறையை காட்டி, நீ இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோ. காலையில மத்தத பத்தி எல்லாம் பேசிக்கலாம். குட் நைட் என்று சொல்லிவிட்டு தன் அறைக்குள் நுழைந்தாள் காஞ்சனா. மறுநாள் வேலைக்காரி ரோஸ்மேரி ஐயோ என காஞ்சனா வீட்டிலிருந்து அலறியவாறு வெளியே ஓடி வந்தாள். அத்தியாயம் 7. ரோஸ்மேரியின் அலறலை கேட்டு 1, 2 கதவுகள் அவசரமாக திறக்கப்பட்டன. என்னாச்சு என்று கேட்டு அவள் அருகில் வந்தவர்களிடம் காஞ்சனாமா இறந்து கிடக்குறாங்க என்று கன்னடத்தில் பதிலளித்தாள் பதட்டத்தோடு. வீட்டுக்குள் சென்று பார்த்தால் காஞ்சனா மெத்தை மீது பிணமாக கிடந்தாள். ஆண்கள் உடனே அபார்ட்மெண்டின் செக்ரட்டரிக்கும் தலைவருக்கும் தகவலை தெரிவித்தனர். சற்று நேரத்தில் கூட்டம் கூடியது. போலீஸ் வரவழைக்கப்பட்டது. இன்ஸ்பெக்டர் பசவப்பா காஞ்சனாவின் உடலை ஆராய்ந்ததில் கழுத்தில் கயிறு இருக்கப்பட்டதற்கான அடையாளம் காணப்பட்டது. மேலும் முன்னந்தலையிலிருந்து ரத்தம் கசிந்து காய்ந்து போன அடையாளமும் இருந்தது. அதை வைத்து அவர் நடந்திருப்பது கொலை என்ற முடிவுக்கு வந்தார். ஊடகங்கள் தன் பணியை செவ்வனே செய்தது. வாட்ச்மேன் விசாரிக்கப்பட்டான். இன்னைக்கு 6 மணிக்கு தான் நான் டியூட்டிக்கு வந்தேன் சார். நான் வந்ததுக்கு பிறகு இந்த அம்மாவை தேடி யாருமே வரல. காலையில இருந்து யாரும் வெளியில போகவும் இல்ல என்றான். நைட் வாட்ச்மேன் வரவழைக்கப்பட்டான். அவன் சொன்ன தகவலின் அடிப்படையில் நேற்று காஞ்சனாவின் தோழி இங்கே தங்கியிருந்த விஷயம் வெளியே வந்தது. ஆனால் அவள் இப்போது இங்கே இல்லை என்றால் ஒருவேளை அவளால் காஞ்சனாவுக்கு ஏதும் நேர்ந்திருக்க வாய்ப்புள்ளது என்ற முடிவுக்கு வந்தனர். அவங்க எப்படி இருந்தாங்க என்ற கேள்விக்கு வாட்ச்மேனால் தெளிவாக எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. சார், அந்த பொண்ணு தலைக்கு குல்லா போட்டு மூஞ்சிய முக்கால் வாசி மறைச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால அதோட முகம் சரியா தெரியல சார். பேரு சௌந்தர்யான்னு சொல்லுச்சு. காஞ்சனா அம்மாவும் அதை உடனே உள்ள அனுப்ப சொன்னாங்க. அதனாலதான் நானும் உள்ள அனுமதிச்சேன் என்றான். இன்ஸ்பெக்டர் பசவப்பா தன் காவலர்களை அழைத்து பக்கத்துல இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட், டாக்ஸி ஸ்டாண்ட்ல போய் விசாரிங்க என்று பணித்தார். காஞ்சனாவின் பெற்றோர் பழனியில் இருந்தனர். அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விசாரிக்க சென்ற காவலர்கள் ஏதும் துப்பு கிடைக்காமல் திரும்பி வந்தனர்.
பசவப்பா நைட் வாட்ச்மேனை அருகில் அழைத்து, "அந்த பொண்ணு திரும்ப இங்கேருந்து வெளியில போனத பாத்தியா?" என்று கேட்டார். "இல்ல சார். நான் வாசல்ல தான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வரவே இல்ல. காலையில வாக்கிங் போக 4, 5 பேர் தான் வெளியில போனாங்க. எல்லாரும் ஆம்பளைங்க தான் சார்" என்றான். பசவப்பா மிகுந்த குழப்பத்திற்கு ஆளானார். சற்று நேரத்தில் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. காவலர் இருவரை அங்கே நிறுத்திவிட்டு அவரும் மருத்துவமனைக்கு விரைந்தார். சென்னை அடையாறு காவல் நிலையம். இன்ஸ்பெக்டர் கார்த்திக் தன் வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தார். அனைவரின் வணக்கத்தையும் தலையசைப்போடு ஏற்றுக்கொண்டே தன்னறைக்கு சென்றார். 303 என்று அழைக்கவும் காவலர் ஒருவர் வேகமாக அவர் அறைக்குள் நுழைந்து, எஸ் சார் என்று விரைப்பாக சல்யூட் அடித்து நின்றார். வேல்ராஜ் இன்னும் வரலையா என்றார். இன்னும் வரல சார். சரி, வந்ததும் என்ன வந்து உடனே பார்க்க சொல்லு என்று காவலரிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேல்ராஜ் அவசரமாக உள்ளே நுழைந்து சல்யூட் அடித்தார். வாங்க வேலு, சொன்ன வேலைய முடிச்சிட்டீங்களா என்றார். சார், விசாரிச்சுட்டேன் சார். 3 பேரும் வேற வேற ஊரை சேர்ந்தவங்க சார். ஸ்கூலிங்கும் வேற வேற ஊர்ல தான் முடிச்சிருக்காங்க. ஆனா காலேஜ் மட்டும் 3 பேரும் ஒண்ணா படிச்சிருக்காங்க சார். அப்படியா என்று ஆச்சரியமாக கேட்டார் கார்த்திக். எஸ் சார். அவங்க பேரண்ட்ஸுக்கு தன் மகள்களோட ஃப்ரெண்ட்ஸ பத்தி சரியாவே தெரியல சார் என்றார் வேலு. சரி வேலு, நீங்க உடனே திருச்சிக்கு கிளம்புங்க. அவங்க படிச்ச காலேஜ்ல விசாரிங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்றார். வேல்ராஜும் எஸ் சார் என்று மீண்டும் ஒரு சல்யூட்டை அடித்துவிட்டு கிளம்பினார். அத்தியாயம் 8. திருச்சி சாரதா கல்லூரி. மாலை 4 மணிக்கு வேல்ராஜ் கல்லூரி வளாகத்தில் நுழைந்தார். கேட்டில் நின்ற காவலாளியிடம் தன் ஐடி கார்டை காட்டி கல்லூரி முதல்வரை பார்க்க வேண்டும் என்றார். போலீஸ் என்றதும் காவலாளியே அவரை முதல்வரின் அறைக்குள் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு நகர்ந்தான். வேல்ராஜ் தன்னை மீண்டும் ஒருமுறை அறிமுகப்படுத்திக் கொண்டு தான் வந்த நோக்கத்தை விவரித்தார். முதல்வர் கௌசல்யா பொறுமையோடு அவர் கூறியதை செவிமடுத்தார். பின், அந்த பொண்ணுங்க பேரை சொல்லுங்க சார், அவங்க படிச்ச மேஜர் பத்தி டீடைல் சொல்லுங்க என்றபடி கம்ப்யூட்டரை உயிர்ப்பித்தார். மேகலா, சிந்தூரி, பிரீத்தி 3 பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி மேம் என்றார். கௌசல்யா தன் தேடுதலை தொடர்ந்தார். 2, 3 நிமிட மௌனத்திற்கு பிறகு, எஸ் சார், நீங்க சொன்ன பேர்ல பொண்ணுங்க படிச்சிருக்கிறாங்க. 3 பேரும் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஹாஸ்டல் வார்டன வர சொல்றேன் என்று கூறிவிட்டு யாருக்கோ தொலைபேசியில் அழைப்பு விடுத்தார். அடுத்த 7வது நிமிடத்தில் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி வந்து முதல்வரை வணங்கிவிட்டு நின்றார். கௌசல்யா விவரங்களை சொல்லி வேல்ராஜை அறிமுகப்படுத்தினார். போலீஸ் என்றதும் சற்று பதட்டமான வார்டன், சொல்லுங்க சார், நான் என்ன செய்யணும் என்றார். வேல்ராஜ் சிரித்துக்கொண்டே, இது ஒரு சின்ன என்கொயரி தான் மேம். நீங்க பதட்டப்படாம நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க என்றார். பின், இந்த 3 பேரையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று அவர்களின் புகைப்படங்களை காட்டினார். செய்தித்தாள்களில் காணப்பட்ட புகைப்படங்களை கூர்ந்து பார்த்த வார்டன் சில நொடிகளுக்கு பிறகு, இருக்கு சார். இவங்க பேட்ச்லயே இவங்க செட்டு தான் ரொம்ப வாலுங்க சார். 6 பேரும் எப்பயும் கேங்கா தான் சுத்துவாங்க. ஓவரா குறும்பு பண்ணி என்கிட்ட அடிக்கடி தண்டனையும் வாங்குவாங்க சார் என்று கூறிவிட்டு அந்த பழைய நினைவுகளில் சில நொடிகள் ஆழ்ந்தார். வேல்ராஜ் குழப்பமானார். 6 பேரா? மேம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மேம் என்று கேட்டார். அந்த 6 பேர் பேரும் ஞாபகம் இருக்கா என்று வினவினார். 6 பேரும் ஒரே கிளாஸ் தான் சார். நல்லா ஞாபகம் இருக்கு. மேகலா, சிந்தூரி, பிரீத்தி, காஞ்சனா, திவ்யா, அப்புறம் சௌந்தர்யா சார் என்றார். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு முதல்வர், எஸ், கம் இன்சைட் என்று கூறவும் ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். வேல்ராஜை பார்த்து சற்று தயங்கியபடியே வந்த பெண்ணிடம், என்னம்மா என்று விசாரித்தார் கௌசல்யா. மேம், நீங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைல்ல இருக்கு மேம் என்று ஒரு கோப்பை நீட்டினாள். சரி, நீங்க போகலாம் என்றவாறு அதை பெற்றுக்கொண்டார் முதல்வர். அதே நேரம் வார்டன், சார், இந்த பொண்ணும் அவங்க பேட்ச் தான். ஆனா மேத்தமேட்டிக்ஸ் சார் என்றார். கலைவாணி, உன் கூட ஹாஸ்டல்ல தங்கி படிச்சாங்க இல்லையா, நம்ம மேகலா செட், அவங்கள பத்தி தான் சார் விசாரிக்க வந்திருக்கிறாரு என்றதும் கலைவாணி ஆர்வமாக வேல்ராஜை பார்த்தாள். என்ன விஷயம் சார் என்று கேட்டாள். மேகலா குரூப் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க என்றார் வேல்ராஜ். 6 பேரும் ரொம்ப ஜாலி டைப் சார். எப்பவும் ஒண்ணா தான் இருப்பாங்க. எங்க போறதுனாலும் ஒண்ணா சேர்ந்து தான் போவாங்க, வருவாங்க. நல்லா படிக்கவும் செய்வாங்க. 3 வருஷம் அவங்க பிரியாம தான் இருந்தாங்க. ஆனா சௌந்தர்யா மட்டும் ஒரு தடவ ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து கொஞ்சம் வருத்தமா இருந்தா. ஏன்னு கேட்டதுக்கு, கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படின்னு பிரீத்தி சொன்னா. நாங்க யாரும் அவள தொந்தரவே பண்ணல. அப்புறம் காலேஜ் முடிஞ்சதும் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் இங்கே எம்எஸ்சி முடிச்சுட்டு கிளர்க்கா ஒர்க் பண்றேன் சார் என்றாள் கலைவாணி.
வேல்ராஜ் கௌசல்யாவிடம், மேம், அந்த 6 பேரோட அட்ரஸ் டீடைல்ஸ் எனக்கு வேணும். கொஞ்சம் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க என்று கேட்டு பெற்றுக்கொண்டார். மேலும் சிறிது நேரம் விசாரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். வெளியே வந்து ஒரு மர பெஞ்சில் அமர்ந்து முதலில் காஞ்சனா வீட்டை தொடர்பு கொண்டார். அங்கே அவளது அத்தை கனகம்தான் பேசினார். வேல்ராஜ் காஞ்சனாவை பற்றி கேட்க ஆரம்பித்ததுதான் தாமதம். ஓவென ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார். அவள பார்க்கத்தான் என் அண்ணனும் அண்ணியும் பெங்களூருக்கு போயிருக்காங்க. படுபாவி, எங்களை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே என்று கதற ஆரம்பித்தார். ஏதோ விபரீதம் என்பதை உணர்ந்த வேல்ராஜ் சில தகவல்களை மட்டும் கேட்டு பெற்றுக்கொண்டு போனை கட் செய்தார். பிறகு திவ்யாவின் வீட்டுக்கு அழைத்தார். நீண்ட நேரத்திற்கு பின் யாரோ போனை எடுத்து என்ன விஷயம் என்று விசாரிக்கவே, வேல்ராஜ் திவ்யாவின் பெற்றோரிடம் பேச வேண்டும் என்றதும் மறுமுனையில், சார், அவங்க இப்போ பேசக்கூடிய நிலைமையில இல்ல. நீங்க 2 நாள் கழிச்சு பேசுங்க என்றார்கள். நாங்க போலீஸ்ல இருந்து பேசுறோம் என்றதும் மறுமுனையில் சிறிது அமைதி நிலவியது. ஒரு நிமிஷம் இருங்க என்று கூறிவிட்டு, அக்கா, மாமாவை ஒரு நிமிஷம் இங்க வர சொல்லு, போலீஸ்ல இருந்து பேசுறாங்க என்றதும் சிறிது நேரத்தில் ஒரு தளர்ந்த குரல் கேட்டது. ஹலோ சார், கொலகாரனை பிடிச்சிட்டீங்களா என்று கேட்டார் திவ்யாவின் தந்தை. வேல்ராஜ் அதிர்ச்சி அடைந்தார். என்ன பேசுவது என்று தெரியாமல், சீக்கிரமா பிடிச்சிருவோம் சார், கவலைப்படாம இருங்க. சரி, உங்க பொண்ணு எந்த காலேஜ்ல படிச்சாங்க என்றதும் திவ்யாவின் அப்பா, சார், அன்னைக்கே சேலத்துல வச்சு அத்தனை டீட்டெயில்ஸும் எழுதி வாங்குனீங்களே சார் என்றார். வேல்ராஜ் நிலைமையை சமாளிக்க, ஆமா சார், நான் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு விசாரணைக்கு தான் கேட்டேன் என்று ஒருவாறு சமாளித்தார். சார், ஒரு போலீஸ்காரிக்கே இந்த நிலைமைனா என்ன பண்றது? கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க சார் என்று கூறிவிட்டு போனை வைத்து விட்டார் திவ்யாவின் தந்தை. இனி பாக்கி சௌந்தர்யாதான். அவள் வீட்டில் தொலைபேசி இல்லை. அவள் ஊர் பரமத்தி வேலூர். நேரில் சென்றுதான் விசாரிக்க வேண்டும். முதலில் இன்ஸ்பெக்டரிடம் விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று எண்ணி கார்த்திக்கின் அலைபேசி நம்பரை அழுத்தினார். அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் கார்த்திக்கின் அலைபேசி அலறியது. ஏதோ ஒரு கோப்பை படித்துக் கொண்டிருந்தவர் நிமிர்ந்து போனை எடுத்து உயிர்ப்பித்தார். அதில் வேல்ராஜின் நம்பர் தெரியவே ஆர்வமாய், ஹலோ என்றார். மறுமுனையில் வேல்ராஜ் தான் விசாரித்து அறிந்தவற்றை ஒன்றுவிடாமல் சொல்லி முடிக்கவும் கார்த்திக் பரபரப்பானார். என்ன வேலு சொல்றீங்க? மொத்தம் 6 ஃப்ரெண்ட்ஸா? அதுல 5 பேர் இப்ப உயிரோட இல்லைன்னா எனக்கு ஏதோ விபரீதமா தெரியுது. நீங்க உடனே சௌந்தர்யா வீட்டுக்கு போங்க. அவங்களையாவது நாம காப்பாத்தி ஆகணும். லேட் பண்ணாம உடனே கிளம்புங்க என்று அவசரப்படுத்தினார். எஸ் சார், நான் உடனே கிளம்புறேன். அங்க போயிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை அணைத்தார் வேல்ராஜ். கார்த்திக் இன்ஸ்பெக்டர் தயாளனை அழைத்து விவரங்களை சொன்னதும் அவரும் குழப்பத்தில் ஆழ்ந்தார். உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி விசாரிக்கிறேன் கார்த்திக் என்றார். நான் பெங்களூர் கண்ட்ரோல் ரூம்ல விசாரிக்கிறேன். நீங்க சேலத்துல விசாரிச்சுட்டு கூப்பிடுங்க என்றார் கார்த்திக். சேலத்தில் திவ்யா கொலை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். மேலும் கேஸை விசாரிக்கும் இன்ஸ்பெக்டர் யார் என்பதையும் கேட்டறிந்தார். பிறகு இன்ஸ்பெக்டர் சேதுபதியை அழைத்து வேல்ராஜ் மூலமாக தான் அறிந்த விஷயத்தை சொன்னார் கார்த்திக். சேதுபதி கார்த்திக் தன்னிடம் சொன்னதை கவனமாக கேட்டுவிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். இந்த கேஸ்ல எந்த துப்பும் கிடைக்காம நாங்க திணறிக்கிட்டு இருந்தோம். உங்க மூலமா நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். இனி கேஸை இந்த கோணத்துல நகர்த்துறோம். எனக்கு புதுசா ஏதும் தகவல் தெரிஞ்சா உங்களுக்கு சொல்றேன் என்று கூறிவிட்டு அலைபேசி அணைத்தார். அதே போல பெங்களூரில் பசவப்பா சொன்ன தகவல் தயாளனை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. என்ன சொல்றீங்க? சௌந்தர்யா பெங்களூருக்கு வந்திருந்தாங்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்டார். மறுமுனையில் பசவப்பா, ஆமா, ஆனா நாங்க அங்க போனப்ப அந்த பொண்ணு இல்ல. எனக்கு அந்த பொண்ணு மேலதான் டவுட்டா இருக்குது என்று மேலும் குழப்பினார். தயாளனும் தனக்கு தெரிந்த அனைத்தையும் அவரிடம் கூறினார். பசவப்பா உடனே, நான் கிளம்பி சென்னைக்கு வரேன். எனக்கு என்னமோ அக்யூஸ்ட் தமிழ்நாட்டுல தான் இருக்கணும்னு தோணுது என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தார். தயாளன் மீண்டும் கார்த்திக்கை அழைத்து பசவப்பா சௌந்தர்யாவை பற்றி சொன்ன விஷயத்தை தெரிவித்தார். உச்சகட்ட குழப்பத்திற்கு ஆளானார் கார்த்திக். சௌந்தர்யா விஷயத்த உடனே கிளியர் பண்ணி ஆகணும். எனக்கும் இப்போ அவங்க மேலதான் டவுட் ஆயிருக்கு. நான் வேல்ராஜா அலர்ட் பண்றேன். அவர் அவங்க வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்காரு என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்து வேல்ராஜை அழைத்தார். பஸ்ஸில் பயணித்துக் கொண்டிருந்த வேலு அலைபேசி அழைக்கவும் எடுத்து பேசினார். சார், நான் பஸ்ல தான் போய்கிட்டு இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவேன் என்றார். அந்த பக்கம் கார்த்திக் சௌந்தர்யா விஷயத்தை பற்றி சொன்னதை இவரால் தெளிவாக கேட்க முடியவில்லை. சார், நீங்க சொல்றது ஒண்ணுமே சரியா கேட்க மாட்டேங்குது. சத்தமா பேசுங்க சார் என்று முடிந்தவரை அடக்கமான குரலில் பேசினார். இவர் பேசுவதை தெளிவாக புரிந்து கொண்ட கார்த்திக் இணைப்பை துண்டித்துவிட்டு இறங்கியதும் தன்னை உடனே அழைக்குமாறு குறுஞ்செய்தி அனுப்பினார். செய்தியை படித்த வேல்ராஜும் சரி என்று பதில் அனுப்பினார்.
அரை மணி நேரத்தில் பரமத்தி வேலூரை அடைந்த வேலு கார்த்திக்கை அழைத்தார். காத்திருந்த கார்த்திக் வேல்ராஜிடம் அனைத்து தகவல்களையும் பரிமாறிவிட்டு சௌந்தர்யாவ ரொம்ப ஜாக்கிரதையா கையாளுங்க என்று எச்சரித்தார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனை அணைத்துவிட்டு ஒரு ஆட்டோவை அழைத்து விவேகானந்தர் காலனிக்கு போகணும் என்றார். சரி சார், ஏறுங்க, கொஞ்சம் பணம் அதிகமாகும், பரவாயில்ல தானே என்றார் ஆட்டோக்காரர். தாரேன்பா, வண்டியை எடு என்று கூறிவிட்டு சாய்ந்து அமர்ந்தார். கண்ணை மூடி யோசித்தவாறே பயணித்தவரை டிரைவரின் குரல் கலைத்தது. சார், அட்ரஸ கரெக்டா சொல்லுங்க சார் என்றதும் மீண்டும் ஒருமுறை கௌசல்யா தந்த பிரிண்ட் அவுட்டை புரட்டி அதிலுள்ள முகவரியை கூறினார். மேலும் ஒரு 10 நிமிட பயணத்திற்கு பிறகு ஆட்டோ ஒரு சிறிய வீட்டின் முன் நின்றது. வேல்ராஜ் இறங்கி டிரைவர் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தார். நடுத்தர மக்கள் வாழும் ஏரியாதான் என்று எண்ணியபடி 10ஆம் நம்பர் என்று எழுதியிருந்த வீட்டின் கதவை தட்டினார். சில நொடிகளில் யாரோ ஒரு விடலை பையன் கதவை திறந்து, யார் வேணும் என்றான். வேல்ராஜ், இங்க சௌந்தர்யா என்று சொல்லி முடிக்கும் முன்பே, அது எங்க அக்கா தான் என்று முந்திரி கொட்டைத்தனமாக பதிலளித்தான் சிறுவன். அவங்கள நான் பார்க்கணும் என்ற வேல்ராஜிடம், அக்கா இங்கே இல்லையே, அது திருச்சியில ஒரு ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குது என்றான். திருச்சிலியா என்றவரிடம், ஆமா சார், அங்கதான் ஹாஸ்டல்ல தங்கி வேலைக்கு போய்கிட்டு இருக்குது என்றான். நீங்க அவங்க தம்பியா? ஆமா என்றான். நான் உங்க அம்மா அப்பாவை பார்க்கலாமா என்று கேட்டவருக்கு, அப்பா இல்ல, இறந்து போயிட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க என்று பதிலளித்தான் சிறுவன். ஓ, சாரி, நான் அம்மாவை பார்க்கலாமா என்றதும் சிறிது யோசனைக்கு பிறகு, சரி வாங்க என்று உள்ளே அழைத்துச் சென்றான். அம்மா, அம்மா என்று அழைத்து சிறிது நேரத்தில் அவனது தாய் இருமியபடியே, என்னடா கதவை தட்டுன சத்தம் கேட்டுச்சு, யாரு வந்திருக்கிறாங்க என்று அறையில் இருந்தபடியே விசாரித்தார். அக்காவை பார்க்க யாரோ வந்திருக்கிறாங்க என்றதும் விருட்டென்று எழுந்து வந்தார். 60 வயதை நெருங்கிய பெண்மணி நரை தலையோடு நடை தளர்ந்த நிலையில் வந்து நின்றதும், வணக்கங்க, நான் தான் உங்க பொண்ணை தேடி வந்தேங்க, ஆனா அவங்க இங்க இல்லைன்னு தம்பி சொல்லுச்சு, அதான் உங்களை பார்த்து பேசலான்னு என்று இழுத்தார். அவ திருச்சியில தான் வேலை பார்க்கறா தம்பி. என்ன விஷயம்? நான் அவங்க தோழியோட அண்ணன் தான். ஏதாவது நல்ல வேலை இருந்தா சொல்லுங்க அண்ணான்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல வேலை ரெடியா இருக்கு, அதான் கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தேன் என்றதும் அடுத்த நொடியே சிறுவன், என்ன வேலை சார் என்று கேட்டு தான் ஒரு முந்திரி கொட்டை என்பதை மீண்டும் நிரூபித்தான். எனக்கு தெரிஞ்ச மில்லுல கம்ப்யூட்டர் படிச்ச பொண்ணு வேணும்னு கேட்டாங்க, அதான் உங்க பொண்ணுக்கு அதை ஏற்பாடு பண்ணுனேன். நல்ல சம்பளமும் தருவாங்க. சௌந்தர்யாவோட போன் நம்பரை சொன்னீங்கன்னா நான் அவங்க கிட்ட பேசுறேன் என்று கூறிவிட்டு நிறுத்தினார். ஒரு நிமிடம் தாயும் சேயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு அம்மா தலையசைக்கவும் தம்பி அக்காவின் நம்பரை சொன்னான். அதை தன் அலைபேசியில் பதிய வைத்துக் கொண்டே, எந்த ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க, எங்க தங்கி இருக்கிறாங்க என்று கேள்விகளை அடுக்கியவுடன் இருவரும் ஒரு நொடி மௌனித்தனர். பிறகு பள்ளியின் பெயரை மட்டும் சொல்லிவிட்டு தங்கியிருக்கும் ஹாஸ்டலை பற்றி தெரியாது என்றனர். இதற்கு மேல் எதுவும் கேட்டால் சந்தேகம் வந்துவிடும் என்று எண்ணிய வேல்ராஜ் அவர்களிடமிருந்து விடை பெற்றார். வெளியே வந்து சிறிது தூரம் நடந்தார். தெருவோரத்தில் ஒரு சிறிய பெட்டி கடை இருந்தது. வயதான பெரியவர் ஒருவர் கடையை மூட ஆயத்தமாகி கொண்டிருந்தார். அவரிடம் ஒரு சிகரெட்டை வாங்கி பற்ற வைத்துக் கொண்டே பேச்சு கொடுத்தார். ஏங்க, இங்க சௌந்தர்யான்னு ஒரு பொண்ணு இருக்கே, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தானா? பெரியவர் வேலையை நிறுத்திவிட்டு, அதையேன்பா நீ கேக்குற என்று எதிர்கேள்வி கேட்டார். இல்ல, மாப்பிள்ளை விஷயமா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்றதும், அப்படியா, தங்கமான பொண்ணுப்பா, தாராளமா செய்யுங்க, மாப்பிள்ளை யாரு என்று விசாரித்தார். என் தம்பிதாங்க என்றதும், ரொம்ப சந்தோஷம் தம்பி, நல்ல பொண்ணு, யார் வம்புக்கும் போகாது, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கும். பாவம், அவங்க அப்பா செத்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பம் ரொம்ப நொந்து போயிடுச்சு, இப்பதான் அந்த பொண்ணு மனச மாத்திக்கிட்டு வேலைக்கு போகுது என்றார். இந்த பொண்ணோட கவலையிலேயே அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, பாவம் அந்த அம்மாவுக்கும் இந்த பொண்ண பத்தின கவலைதான் என்றதும், வேல்ராஜ், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா என்றார். விஷயம் தெரியாதா தம்பி, அவரோட தங்கச்சி மகன் தூக்கு மாட்டி செத்து போயிட்டான்ல, அந்த கவலையில அவரோட தங்கச்சியும் செத்து போயிடுச்சு, அத நினைச்சு நினைச்சு இவங்க அப்பாவும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிட்டாரு என்று தனக்கு தெரிந்தவற்றை சொன்னார் அந்த பெரியவர். ஆனா பொண்ணுக்கு அவ அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசை, ஆனா பாவம் அந்த பையன் அல்பாயுசுலயே போயிட்டான், உங்க தம்பிக்காவது முடிச்சு வைங்க தம்பி என்று வெள்ளந்தியாக பேசினார். கண்டிப்பா நல்லதே நடக்கும் பெரியவரே என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் வேல்ராஜ். அத்தியாயம் 10. திருச்சி பஸ் நிலையம். வேல்ராஜ் இறங்கும்போது மணி இரவு 11. பஸ் நிலையம் அருகில் உள்ள ஒரு உயர்தர விடுதியில் தன் அடையாள அட்டையை காட்டி அறை எடுத்து தங்கினார்.
அசதியில் நன்றாக தூங்கி எழுந்தார். காலை 8 மணிக்கு எழுந்தவர் காலை கடன்களை முடித்துவிட்டு தயாரானார். வெளியே வந்து சிற்றுண்டியை முடித்துவிட்டு நேராக சௌந்தர்யா வேலை செய்யும் கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு ஒரு ஆட்டோவில் சென்று இறங்கினார். பள்ளி முதல்வரை சந்திக்க அனுமதி கோரி காத்திருந்தார். அனுமதி கிடைத்ததும் உள்ளே சென்று முதல்வரிடம் சௌந்தர்யா பற்றி விசாரித்தார். சௌந்தர்யாவா? அவங்க வேலைய ராஜினாமா செஞ்சு 1 மாசம் ஆயிடுச்சே என்றதும் வேல்ராஜ் பெரிதாக ஒன்றும் அதிர்ச்சி அடையவில்லை. ஏனெனில் முன்னரே அவர் இதை ஊகித்திருந்தார். அவர் இங்கு வந்ததன் நோக்கம் அவள் தங்கியிருக்கும் இடத்தை அறியத்தான். எனவே அடுத்த கேள்வி அதுவாகவே இருந்தது. அப்படியா? அவங்க இங்க தங்கியிருக்கிற முகவரி எனக்கு வேணுமே மேம் என்றார். ஒரு நிமிஷம் இருங்க என்று சொல்லிவிட்டு ஏதோ ஃபைலை புரட்டி பார்த்துவிட்டு, அன்னை கஸ்தூரிபாய் பெண்கள் விடுதியில தான் தங்கியிருக்காங்க என்றார். முகவரியை குறித்து கொண்ட வேல்ராஜ், என்ன காரணத்துக்காக ராஜினாமா பண்ணுனாங்கன்னு தெரியுமா என்று கேட்டார். ஊருக்கே திரும்பவும் போய் வேலை செய்ய போறதா சொன்னாங்க. அவங்களுக்கு அப்பா இல்ல. அதனால குடும்பத்தை கவனிச்சுக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நானும் அவங்க சொன்ன காரணத்தை ஒத்துக்கிட்டேன் என்றார். அதிகம் கேள்வி கேட்டு காலத்தை கடத்தாமல் அவள் தங்கியிருக்கும் இடத்துக்கு செல்ல தயாராகி எழுந்தார். முதல்வருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு கிளம்பினார். மீண்டும் ஒரு ஆட்டோவை பிடித்து கஸ்தூரிபாய் விடுதியில் இறங்கினார். விடுதி காப்பாளரை அணுகி சௌந்தர்யாவை பற்றி விசாரித்தார். ஆமா சார், இங்கதான் தங்கி இருக்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வர சொல்றேன் என்று கூறிவிட்டு பணியாளரை அனுப்பி ரூம்ல சௌந்தர்யா இருந்தா வர சொல்லு என்று பணித்தார். 5 நிமிடங்கள் ஆகியும் சௌந்தர்யா வரவில்லை. வேல்ராஜ் உஷாரானார். 6வது நிமிடத்தில் அழைக்கச் சென்ற பணியாள் மூச்சிறைக்க வந்து நின்றார். என்ன வேலம்மா, சௌந்தர்யா வரலையா என்றவுடன், அம்மா அந்த பொண்ணு மயங்கி கிடக்குதுமா, வாயில இருந்து ரத்தம் ஒழுகி உறைஞ்சு போயிருக்குதுமா என்றதும் விபரீதத்தை உணர்ந்து கொண்ட வேல்ராஜ் சடார் என்று எழுந்து ரூம காட்டுங்க என்றவாறே விரைந்தார். பின்னால் ஓடிய காப்பாளர் அவள் அறையை காட்டியதும் உள்ளே நுழைந்து சௌந்தர்யாவை பார்த்தார். அவள் இறந்து போய் வெகுநேரம் ஆகியிருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தவாறே கட்டிலின் அடியில் குனிந்து பார்த்தபோது அங்கே ஒரு காலி மருந்து பாட்டில் கிடந்தது. அதை எடுத்து படித்துவிட்டு பாய்சன் சாப்பிட்டிருக்கிறாங்க என்றார். காப்பாளர் ஐயோ என்று அலறப்போனார். வேல்ராஜ் ஷ் என்று எச்சரித்தவுடன் வாயை கைகளால் மூடிக்கொண்டார். அறையை அலசியதில் அவளின் சூட்கேஸ் ஒன்றில் கடிதம் இருந்தது. வேகமாக அதன் உரையை பிரித்தபோது 4, 5 தாள்கள் அடங்கிய கடிதம் இருந்தது. பிரித்து படிக்க ஆரம்பித்தார். காவல்துறை அதிகாரிகளுக்கு வணக்கம். நான் சௌந்தர்யா, ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவள். அன்பான அம்மா அப்பா, பாசமான தம்பி என்ற அளவான குடும்பம் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். கல்லூரியில் படிக்க ஆசைப்பட்டேன். அதனால் திருச்சி சாரதா கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க கல்லூரி விடுதியில் தங்கினேன். அங்கே எனக்கு நெருங்கிய தோழிகளாக மேகலா, சிந்து, காஞ்சனா, திவ்யா, பிரீத்தி என்ற 5 தோழிகள் கிடைத்தனர். கல்லூரி வாழ்க்கையும் சரி, விடுதி வாழ்க்கையும் சரி, இனிமையாகவே கழிந்தது. அறுவருக்கும் இடையே எந்த ஒரு ரகசியமும் இருந்ததில்லை. அனைத்தையும் பகிர்ந்து மகிழ்ந்தோம். அப்படித்தான் என் அத்தை மகன் மீது கொண்ட காதலையும் அவர்களிடம் சொன்னேன். கேலியும் கிண்டலுமாக என்னை கலாய்ப்பதுண்டு. கடைசி வருடம். இன்னும் கல்லூரி காலம் முடிய சில நாட்களே உள்ள நிலையில் ஒரு நாள் ஊரிலிருந்து உடனே கிளம்பி வருமாறு அப்பா உத்தரவிட்டார். நானும் ஊருக்கு சென்றேன். அங்கே என் வாழ்வு அஸ்தமித்து போன செய்தி கிடைத்தது. ஆம், என் ஆருயிர் அத்தானின் இறப்புச் செய்தியைக் கேட்டு நொறுங்கி போனேன். கதறி துடித்தாலும் மாண்டார் மீள்வதில்லையே. அதுவும் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்தி என்னை மிகவும் வாட்டிவிட்டது. உறவினர்கள் எல்லாம் கலைந்து சென்ற பின் நான் என் அத்தையின் வீட்டுக்கு சென்று அத்தானின் அறையை ஆராய்ந்தேன். என் கண்ணிற்கு எதுவுமே வித்தியாசமாக தட்டுப்படவில்லை. 1 வாரம் கழித்து மீண்டும் கல்லூரிக்கு வந்து பரீட்சையை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பினேன். அத்தைக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதற்காக அவர்கள் வீட்டில் தங்கியிருந்தேன். வீட்டை சுத்தம் செய்ய வேண்டியிருந்ததால் அத்தானின் அறையை சுத்தம் செய்தபோது மெத்தையின் அடியில் ஒரு கடிதம் கிடைத்தது. எடுத்து படித்தேன். 1000 வாட்ஸ் மின்சாரம் தாக்கியது போல இருந்தது. அத்தியாயம் 11. ஆம், பேரதிர்ச்சிக்கு ஆளானேன். கடிதம் என் தோழிகளால் எழுதப்பட்டிருந்தது. அதில் நான் என் கல்லூரி ஆசிரியர் ஒருவரை காதலிப்பதாகவும் அவரைத்தான் திருமணம் செய்ய இருப்பதாகவும் எழுதியிருந்தனர். மேலும் என் அத்தானின் மீது எனக்கு இருப்பது வெறும் பாசமே தவிர காதல் இல்லை என்றும் எழுதியிருந்தது. அந்த கடிதத்தை படித்த என் அத்தான் என்னிடம் விசாரித்தறியாமலேயே தூக்கிட்டு கொண்டார். ஆண் புத்தி அவசர புத்தி என்பதை காட்டிவிட்டார். அதனால் என் வாழ்வு சூன்யமானது. என் அத்தையையும் அப்பாவையும் இழந்தேன். என் தோழிகள் ஏன் இப்படி செய்தனர் என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும்.
எனவே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதி கல்லூரியில் சந்திக்கலாம் என்று திட்டத்தை வகுத்திருந்தேன். அதன்படி அறுவரும் கல்லூரியில் சந்தித்துக் கொண்டோம். கடிதத்தை அவர்களிடம் காண்பித்தேன். அதை பார்த்த ஐவரும் முதலில் அதிர்ச்சி அடைந்தார்கள். பின்பு, "இது உன் அத்தானை சும்மா கலாட்டா பண்ண எழுதினோம். ஏப்ரல் 1ஆம் தேதி அவரை ஏமாற்றலாம் என்று திட்டம் போட்டே இப்படி எழுதினோம்" என்று மிக சாதாரணமாக சொன்னார்கள். நான் கதறி அழுதேன். "உங்கள் கடிதத்தை படித்த பின் தான் என் அத்தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று நான் சொன்னபோது, அவர்கள், நாங்கள் விளையாட்டாகத்தான் எழுதினோம். ஏன், அவர் உன்னிடம் விசாரித்திருக்கலாம் இல்லையா? மனதைரியமற்ற கோழை உன் அத்தான். அதற்கு நாங்கள் என்ன செய்வது?" என்று எடுத்தெறிந்து பேசினர். மேலும், "இதில் எங்களை இழுக்காதே. அவர் தற்கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இனி நாம் சந்திக்கவே வேண்டாம்" என்று கூறிவிட்டு என்னை கல்லூரியிலேயே விட்டுவிட்டு சென்று விட்டனர். என் மனம் சுக்கு நூறாக உடைந்து போனது. பின் ஊருக்கு திரும்பினேன். சில மாதங்களிலேயே என் அத்தை இறந்து போனார். அந்த வருத்தத்தில் நோய்வாய்ப்பட்டு என் தந்தையும் காலமானார். அடுத்தடுத்து ஏற்பட்ட இழப்புகளால் எனக்குள் ஏற்பட்ட வெறுமை என்னை பாதித்தது. தோழிகளின் துரோகம் என்னை தூங்க விடாமல் துரத்தியது. அப்போதுதான் முடிவு செய்தேன். என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுத்தது. திருச்சியில் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணியில் சேர்ந்தேன். தோழிகளை பற்றிய செய்திகளை சேகரித்தேன். என் மனதுக்கும் உடலுக்கும் வலுவை சேர்த்தேன். இதில் சிந்து, பிரீத்தி இருவருக்கும் திருமணமான செய்தி அறிந்தேன். திவ்யா போலீஸ் பயிற்சியில் இருப்பதாக தெரிந்து கொண்டேன். மேகலா, காஞ்சனா இருவரும் சென்னையிலும் பெங்களூரிலும் இருப்பதாக தகவல் கிடைத்தது. நிதானமாக திட்டம் தீட்டினேன். வார இறுதிகளில் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து அவர்களின் நடவடிக்கைகளை ஆராய்ந்தேன். ஒரு வருட காலத்திற்கு மேலாக அமைதியாக அவர்களை பின்தொடர்ந்ததில் நிறைய விஷயங்களை சேகரித்தேன். அதை வைத்தே கொலைகளை திட்டமிட்டேன். ஐவரையும் கொலை செய்து முடிக்கும் வரை நான் போலீசில் மாட்டக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தேன். போலீசுக்கு அவகாசம் கொடுக்கக்கூடாது. அதே சமயம் என் திட்டத்திலும் சரிவு இருக்கக்கூடாது என்று யோசித்து யோசித்து ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தேன். ஒரு மாதம் முன்பு என் வேலையை ராஜினாமா செய்தேன். ஆனால் வீட்டில் சொல்லவில்லை. மேகலாவை சென்னையில் தொடர்ந்ததில் அவளுக்கு ஒரு காதலன் இருப்பதை அறிந்து கொண்டேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் சந்திப்பதையும் அறிந்தேன். சம்பவ தினத்தன்று மேகலாவை தொடர்ந்தபோது அவள் சனிக்கிழமையே காதலனை சந்திக்க சென்றிருந்தாள். முதலில் குழம்பிய நான் அவளை தொடர்ந்தேன். ஏனோ அவள் காதலன் வரவில்லை. அதனால் இருப்பிடத்திற்கு திரும்பிய அவளை அன்றே கொல்ல நினைத்தேன். இருட்டு எனக்கு சாதகமானது. ஒரு வருடத்திற்கு முன்பே என் கூந்தலை வெட்டி பாய் கட் செய்து கொண்டேன். இவர்களை பின்தொடரும் நாட்களில் என்னை அடையாளம் கண்டிடக்கூடாது என்பதற்காக ஒரு ஆணை போலவே என் உடைகளை அமைத்துக் கொள்வேன். அன்றும் அப்படித்தான் இருந்தேன். என் சட்டைக்கு பின்னால் எப்போதும் ஒரு கட்டையை பாதுகாப்புக்காக சொருகி வைத்திருப்பேன். என்னால் ஒரு ஆணை போல துரத்தி பிடித்தெல்லாம் கொள்ள முடியாது. எனவே மேகலாவை கட்டையால் தாக்கி பின் கயிற்றால் கழுத்தை இறுக்கிக் கொன்றேன். அந்த கயிறுதான் என் அத்தானின் உயிரை பறித்தது. எனவே அதில் இவர்களை கொல்வதுதான் சரி என்று ஏற்கனவே திட்டமிட்டிருந்தேன். என் அறையில் அதற்கான பயிற்சிகளை ஒரு வருடமாக மேற்கொண்டு வந்தேன். சென்னையிலிருந்து மதுரைக்கு அன்றிரவே பயணமானேன். காலையிலிருந்தே கண்காணித்ததில் சிந்துவின் கணவன் மாலையில் சூட்கேஸோடு ஆட்டோவில் போனதை பார்த்தேன். இருட்டும் வரை காத்திருந்துவிட்டு அவள் கதையை முடித்தேன். பின்பு கோவைக்கு பயணமானேன். பிரீத்தி ரயில் நிலையத்திற்கு கணவனோடு சென்றாள். அவளை தொடர்ந்த நான் பிளாட்பாரத்தில் அவர்கள் இருவரும் பேசியதை கேட்டதிலிருந்து அவள் தனியாக சென்னைக்கு செல்வதை அறிந்து மகிழ்ந்தேன். அன்றிரவே அவள் கதையையும் முடித்துவிட்டேன். திவ்யா போலீஸ் என்பதால் சற்று நிதானம் காத்தேன். சேலத்தில் என் பெரியப்பா மகன் வீட்டில் தங்கியிருந்தேன். அவர்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டில் குடியிருப்பவர் அண்ணனுக்கு நண்பர். ஆகையால் வெளியூருக்கு சென்ற அவர்கள் சாவியை அண்ணனிடம் கொடுத்துவிட்டு சென்றனர். நான் அதை பயன்படுத்த நினைத்து திவ்யாவை அந்த வீட்டிற்கு அழைக்க திட்டமிட்டேன். இறுதி அத்தியாயம் 12. திவ்யாவை பொய்யான காரணத்தை சொல்லி அந்த வீட்டிற்கு அழைத்தேன். மின் இணைப்பையும் துண்டித்து விட்டேன். முன்கதவை சாத்திவிட்டு பின் கதவை மட்டும் திறந்து வைத்தேன். அவளும் வந்தாள். என் திட்டப்படியே பின் கதவு வழியாக உள்ளே வந்தவள் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள். அந்த வீட்டில் வைத்து அவளை கொல்வது எனது நோக்கமில்லை. ஏனெனில் அவளது உடலை அப்புறப்படுத்த என் ஒருத்தியால் முடியாது. அவளை பலவீனம் அடையச் செய்து கொல்வதே எனது திட்டம். எனவே அவளை தாக்கி பயமுறுத்தி தைரியம் இழக்கச் செய்தேன். கடவுளும் என் பக்கம் நின்றதால் அவளது செல்போனும் கீழே விழுந்து நொறுங்கியது. காலையிலிருந்து அலைந்து திரிந்து களைத்து போயிருந்தாள். அவள் மூளையும் உடலும் பலவீனமாக இருந்ததால் அவளால் தெளிவாக சிந்திக்க முடியாது என நான் யூகித்தது சரியாக இருந்தது. அவளும் பயத்துடன் ஓடினாள்.
அவளை தப்பிக்க விட்டுவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் சென்று மின் இணைப்பை ஏற்படுத்தி வீட்டை சீராக்கிவிட்டு பூட்டி சாவியை என் அண்ணன் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இருந்த இடத்தில் வைத்துவிட்டு ஊருக்கு கிளம்புவதாக சொல்லிவிட்டு கிளம்பினேன். சில மணி நேரம் காத்திருந்து திவ்யாவின் குடியிருப்பை கண்காணித்தேன். மணி 3 ஆனபோது காவலாளி வெளியே சென்று 5 நிமிடம் கழித்து வந்தான். அவன் பின்னே சென்று தாக்கி மயங்கச் செய்தேன். போலீஸ் குடியிருப்பு என்பதால் மிக கவனமாக செயல்பட்டேன். திவ்யாவின் கதையை முடித்துவிட்டு நேராக பெங்களூருக்கு சென்றேன். அங்கே நான் சௌந்தர்யாவாகச் சென்று அவள் இருப்பிடத்தில் தங்கினேன். என் மீது ஏதும் சந்தேகம் வராததால் அவளும் என்னை நம்பினாள். நள்ளிரவில் அவள் அவள் அறையின் கதவை தட்டினேன். திறந்தவளின் கதையை முடித்தேன். சத்தமின்றி அவள் வீட்டிலிருந்து வெளியேறினேன். 1 வருடமாக கவனித்ததில் அபார்ட்மெண்ட் வாட்ச்மேன் 2 மணிக்கு மேல் சற்று நேரம் அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட அறையில் உறங்குவதை பார்த்திருக்கிறேன். அதனால் அந்த சமயத்தில் வெளியேற திட்டமிட்டேன். அதே போல அன்றும் அவன் சென்றவுடன் சிறிது நேரம் காத்திருந்து விட்டு அவன் உறங்குவதை உறுதி செய்த பின் கேட்டில் ஏறி குதித்து வெளியே வந்தேன். ஆட்டோவோ டாக்ஸியோ பிடித்தால் எளிதில் மாட்டிக்கொள்வேன் என்ற காரணத்தால் யஷ்வந்த்பூர் ரயில் நிலையம் வரை ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்றேன். 6 மணி வரை காத்திருந்து கோவைக்கு செல்லும் ரயிலில் ஏறி ஈரோட்டில் இறங்கினேன். பின் அங்கிருந்து பஸ்ஸில் திருச்சிக்கு வந்து சேர்ந்தேன். எனக்கு தெரியும், நான் விரைவில் பிடிபடுவேன் என்று. என் போராட்டம் நிறைவடைந்து விட்டது. என் மனப்போராட்டமும் தான். என் அன்னையை தம்பி கவனித்துக் கொள்வான். அதற்கு அவனை தயார்படுத்தவே நான் அவர்களை விட்டு விலகி இருந்தேன். தம்பியின் படிப்புக்கும் குடும்பச் செலவுக்கும் போதிய சேமிப்பு இருப்பதால் அதை பற்றிய கவலை எனக்கு ஏதுமில்லை. ஆனால் நான் ஒரு கொலைகாரி என்பதை உலகம் அறிய நேரும்போது தம்பியின் எதிர்காலம் சற்று சரிவை சந்திக்கலாம். அவமானங்கள் ஏற்படலாம். அவற்றிலிருந்து மீளும் அளவுக்கு மனபலம் மிக்கவனாக அவனை இந்த ஓராண்டு காலமும் தயார்படுத்தியுள்ளேன். அவன் சாதித்து விடுவான் என்னும் நம்பிக்கையோடு தான் நான் என் முடிவை தேடிக்கொள்கிறேன். அத்தான் இல்லாத எதிர்காலத்தை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியாது. இந்த கடிதத்தை என் குடும்பத்தாருக்கும் காட்டுங்கள். அவர்கள் உண்மை அறியும் போது என்னை மன்னிப்பார்கள். நன்றி. நான் அத்தானின் ஆத்மாவோடு கலக்க விரைகிறேன். கடிதத்தை படித்த வேல்ராஜின் இதயம் கனத்து போனது. காப்பாளரும் கடிதத்தை படித்தார் கண்ணீரோடு. வேல்ராஜ் அவரிடமிருந்து கடிதத்தை திரும்ப பெற்று அதை சுக்கு நூறாக கிழித்து அவள் அறையில் இருந்த கழிவறையில் அப்புறப்படுத்தினார். குழப்பத்தோடு வந்த காப்பாளரிடம், இங்க எந்த கடிதத்தையும் நாம பார்க்கல. சௌந்தர்யாவோட தற்கொலைக்கு காரணம் நமக்கு தெரியாது. இத மட்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எதையும் நீங்க தயவு செஞ்சு வெளியில சொல்ல வேண்டாம் என்றார். ஏன் சார் என்று குழப்பத்தோடு கேட்ட காப்பாளருக்கு, சௌந்தர்யாவோட தம்பியோட எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் இத சொல்றேன். சௌந்தர்யாவை கொலகாரியா சமுதாயத்துல காட்ட எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருங்க. நான் பாத்துக்கிறேன் என்றார் வேல்ராஜ். காப்பாளரும் அமைதியானார். கார்த்திக்கிடம் போனில் பேசிய வேல்ராஜ், சார், இங்க சௌந்தர்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த தகவலும் எனக்கு கிடைக்கல சார். இப்ப என்ன பண்றது என்று கேள்வி எழுப்பினார். மை காட்! சௌந்தர்யா இறந்துட்டாங்களா? இந்த கேஸ் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு என்னதான் முடிவுன்னே தெரியலையே என்று குழம்பினார். சரி, நீங்க லோக்கல் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிஸ முடிச்சிட்டு கிளம்பி வாங்க என்றார். எஸ் சார் என்று கூறிவிட்டு போனை கட் செய்தார். அவள் அறையை ஆராய்ந்ததில் ஒரு பையில் அவள் கொலைகளுக்கு பயன்படுத்திய கயிறும் கட்டையும் இருந்தது. அதை காப்பாளரிடம் கொடுத்து மறைத்து வைக்கச் சொன்னார். பின்னர் ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் செய்யவும் அவர்கள் வந்து அவர்களது பணியை செய்தனர். அவள் வீட்டிற்கு தகவல் சென்றதும் அன்னையும் தம்பியும் கதறியவாறு வந்தனர். வேல்ராஜ் அவர்கள் கண்ணில் படாதவாறு மறைந்து நின்றார். உடலை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஊர் திரும்பும் வரை வேல்ராஜும் அங்கேயே இருந்தார். பின் காப்பாளரிடம் நன்றி தெரிவித்துவிட்டு சௌந்தர்யாவின் பையை மறக்காமல் வாங்கி கொண்டு சென்றார். திருச்சி முக்கொம்பில் அந்த பையில் இருந்ததை வீசிவிட்டு சென்னைக்கு திரும்பினார். பெங்களூரில் இருந்து பசவப்பாவும் வந்திருந்தார். இன்ஸ்பெக்டர்கள் அனைவரும் கூடி பேசினார்கள். ஒருவேளை கொலையாளி சௌந்தர்யாவாக இருந்திருந்தாலும் அதை நிரூபிக்க வழியில்லை என்பதால் குழம்பி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தனர். வேல்ராஜ் மௌனமாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டே உள்ளுக்குள் சிரித்து கொண்டார். இத இத எதிர்பார்த்துதான் நான் அந்த கடிதத்தை மறைச்சிட்டேன். சட்டப்படி நான் செஞ்சது தப்புதான். ஆனா சௌந்தர்யாவோட கோபத்துல ஒரு நியாயம் இருந்துச்சு. அவளோட தம்பி எதிர்காலத்துல சந்தோஷமா இருக்கணும். அவன் வயசுல எனக்கும் ஒரு தம்பி இருக்கிறான். ஒரு சகோதரனா நான் செஞ்ச தப்பை என் மனசாட்சி மன்னிக்கும். மனசாட்சிக்கு மிஞ்சின கடவுள் ஏது என்று நினைத்து கொண்டார். சௌந்தர்யா செய்தது தவறென்றாலும் எதில் விளையாடுவது என்ற வரைமுறை தெரியாமல் அவள் தோழிகள் செய்த தவறால் அவர்கள் தண்டிக்கப்பட்டனர். வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்த சௌந்தர்யா தன்னையும் மாய்த்து கொண்டாள். அவளை பொறுத்தவரை
தோழியரை தண்டித்து தன் இழப்பிற்கு நியாயம் தேடிக் கொண்டாள். வேல்ராஜ் போன்றோர் இருப்பதால் தான் இந்த பூமியும் பொறுமையோடு நம்மை தாங்கி நிற்கிறது. நியாய தர்மங்களும் ஏதோ ஒரு மூலையில் தப்பி பிழைக்கிறது. அன்று சௌந்தர்யா வீட்டுக்கு அருகிலிருந்த பெட்டிக்கடைக்காரரிடம் நல்லதே நடக்கும் என்று தான் சொன்னதை நினைவு கூர்ந்தார் வேல்ராஜ். இதோட இந்த கதை முடியுது. இது போல மேலும் பல நல்ல கதைகள் கேட்க கதைப்போமாவுக்கு சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.